ரொம்ப பஞ்சமாக இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இத்தனை தடவை சொல்ல வேண்டியது. அல்லேலூயா. மனிதனுடைய பூரணத்தை கர்த்தர் மண்ணாக மாமிசமாகவே கண்டார். அல்லேலூயா. அவர் என்றைக்கு மனுஷன் அந்த கிறிஸ்துவாகிய ஜீவனை இழந்து அந்த மகிமை இழந்தானோ, அதன் பிறகு அவன் மண்ணானான், மாமிசமானான். அந்த மாமிசத்தை கொண்டு மாமிசங்களை சிருஷ்டித்தான். அதற்கு ஒரு ஸ்திரீயை, ஒரு தாயை கர்த்தர் அடையாளப்படுத்தினார். இன்னொரு பெயர் ஏவாள். ஏனென்றால் நீ ஜீவன் உள்ளவருக்கு எல்லாருக்கும் நீதான் யாரு? தாய். அந்த தாயாகிய அந்த ஸ்திரீயை, அந்த வித்தை கர்த்தர் அப்படியே தேவனுடைய ஜீவனால அந்த வித்தை கர்த்தர் மகிமைப்படுத்த சித்தம் கொண்டார். அல்லேலூயா. அது அவ்வளவு செய்வதற்கு, மாமிசத்தில் மனுஷனை மாமிசத்துக்குள்ள கொண்டு வருவதற்கு அவ்வளவு காரியத்தையும் தந்திரமாக பிசாசு செய்ததுனால அவனை குறித்து ஏவாள் சொன்னது, பிசாசு என்னை வஞ்சித்தது. கொரிந்து சபை பவுல் சொல்லும் போது, சர்ப்பமானது தன் தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல என்று 2 கொரிந்தியர் 11:3 பவுலடியார் சொல்லுவார். அல்லேலூயா. தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதுக்குள் செய்யப்பட்டிய என்று சொல்லுவார். அல்லேலூயா. அதனால இந்த மண்ணான மாமிசமான மனுஷனை கர்த்தருடைய திட்டம் என்ன? அப்படியே அவனை மாமிசமாக சிருஷ்டித்து ஒருவனை கொண்டு ஒருவனை 10 பேரை சிருஷ்டித்து அப்படியே பூரணமாத்தை சிருஷ்டித்து அவங்களுடைய ஆயுசை இந்த மனுஷீகத்துல வாழ வைத்து முடித்து அவர்களை அடுத்தால அவங்களை ஜெனிப்பித்த அந்த பிசாசை அவர்களை சேர்த்து அக்னியும் கந்தம் இருக்கிற நெருப்பு கடல்ல தள்ளுவது அவருக்கு பிரியமில்லாத இருந்தது. இவர்களுக்குள்ளால தன்னுடைய ஜீவனை ஊதி இவர்களை பிரித்தெடுக்க கர்த்தர் பிரியப்பட்டார். அல்லேலூயா. கழிந்த வாரத்துல 1 கொரிந்தியர் 15 சில வசனங்களை நம்ம கடைசியாக தியானித்தது. ரொம்ப தியானிக்கவில்லை, ஆனால் கொஞ்சம் வாசித்து கடந்து போனோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்முடைய மாமிசமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது என்று கர்த்தர் சொன்னார். நம்முடைய இந்த மாமிசமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்யாது? சுதந்தரிக்காது. காரணம், இந்த மாமிசம் அழிவுக்குரியது, இந்த இரத்தம் அதுல இருக்கிற ஜீவன் சாவுக்குரியது. இரத்தத்துல என்ன இருக்குது? ஜீவன் இருக்கிறது, அது சாவுக்குரியது என்று கர்த்தர் முடிவு பண்ணினார். அல்லேலூயா. அதனால அதுக்கு முன்னால இந்த சரீரத்தை மகிமையடைய செய்கிறதற்குரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. நாம் மண்ணானவன் என்றும் மண்ணானவனாக இருக்கும்போது என்ன சாயல் இருக்கிறதோ இதே போல வானவருடைய சாயலை நாம என்ன செய்ய கொள்ள வேண்டும்? தரித்து கொள்ள வேண்டும் என்று அதில் கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. அதனால ஜென்ம ஸ்வாவம் என்ன செய்யப்பட வேண்டும்? விதைக்கப்பட வேண்டும். ஆவிக்குரிய ஸ்வாவம் என்ன செய்ய வேண்டும்? எழுந்திருக்க வேண்டும். ஜென்ம ஸ்வாவத்தை அழிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். ஆரம்ப நாட்கள்ல கொஞ்சம் நெருக்கத்துல இருந்தவர்கள் எல்லாம், கொஞ்சம் கஷ்டங்கள்ல இருந்தவர்கள் எல்லாம் நல்லா ஜெபிப்பாங்க, நல்ல வசனங்களை கேட்பாங்க. சகோதரிகளை பார்த்துருக்கிறேன், நல்ல வசனங்களை கேட்டு அங்க சரியில்லை இங்க சரியில்லை, கர்த்தர் நம்ம இப்படி நடத்துகிறார் என்று அதிகமாக சந்தோஷப்பட்டவங்களை நாங்க காண்கிறேன். ஆனா கொஞ்சம் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் ஒன்றும் வரல. கொஞ்சம் வாழலாம் என்கிற தன்மை வந்த உடனே அவங்க தன்மையே மாறி போய் விடுகிறது. அல்லேலூயா. முன்னால உலகத்துக்கும் மாமிசத்துக்கும் அடுத்தவர்களாக இருந்து பின்னால நாட்கள் வர 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 மகிமை அடையணும். அல்லேலூயா. நாம சாப்பிடுகிற கிறிஸ்துவின் சரீரம் என்று சொல்லி அறிக்கை பண்ணிதான். ஆமென். நீங்க பானம் பண்ணுகிறது கிறிஸ்துவின் ரத்தம் என்று சம்மதித்து தான் நீங்க என்ன செய்றீங்க? புசிக்கிறீங்க, பானம் பண்ணுகிறீங்க. அதனுடைய நோக்கம் என்ன? எத்தனை வருஷமாக மாசத்துக்கு ஒரு தடவை, சில வேளை கூடுதலாக
இதை புசித்து நாம பானம் பண்ணுகிறதுல நமக்குள்ள வர வேண்டிய மாற்றம் என்ன, என்ன நோக்கத்தோடு கர்த்தர் இதை ஆசரிக்கும்படியாக, எப்படி நாம ஒரு பரிசுத்த பந்திக்கு ஆளாகும்படியாக கர்த்தர் ஏன் நடத்துகிறார் என்று சிந்திக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். திரும்ப திரும்ப சொல்லுகிற எந்த ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சுயத்துக்கு விரோதமான பாவத்தை செய்ய வைக்கிறதோ, நம்முடைய சரீரத்தினுடைய இச்சையினால, நம்முடைய மாமிசத்தின் பலகீனத்தினால திரும்ப திரும்ப நம்ம பாவத்துக்கு ஆளாகிறோமோ, அந்த காரியத்துல எனக்கு அன்பான தேவ பிள்ளையை வருகிற வெறுப்பு, வருத்தம், மனஸ்தாபம் ஜெயம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா, எத்தனை பேருக்கு நான் இது சரி அல்ல, இந்த காரியத்துல என்னுடைய நடவடிக்கைகள், என்னுடைய சுபாவம், என்னுடைய பேச்சு, என்னுடைய சிந்தனை, என்னுடைய செயல்பாடுகள் சரி அல்ல என்று எத்தனை காரியங்களை நீங்க கணக்கெடுத்து வச்சிருக்கிறீங்க. அல்லேலூயா. அப்படி இல்லைன்னா நீ உணர்வற்றவன், உணர்வற்றவள் என்று வேதம் சொல்லிவிடும். ஆமென். அல்லேலூயா. பவுல் கண்டுபிடிச்சு சொல்லுகிறார், நான் செய்கிறது எனக்கு சம்மதி இல்லை, நான் எனக்கு தெரியாம என்னால நான் விரும்பாத, நான் நினைக்காத காரியத்தை செய்கிறேன், அதனால நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே என்னை அப்படி செய்ய வைக்கிறது என்று கண்டுபிடிச்சு சொல்லுகிறார். பாவ பிரமாணம் என்னை நீதி பிரமாணத்துக்கு விரோதமாக என்ன செய்து வைத்திருக்கிறது, சிறை பிடித்து வைத்திருக்கிறது என்று பவுல் சொல்லுவார். இந்த உணர்வு, இது நிமித்தமா வருகிற மனஸ்தாபம் உனக்குள்ளால அந்த காரியத்தை உனக்குள்ளால எப்பவும் ஒரு பாரமாக்கி, வேதனையாக்கி, கோபம், கெட்ட சிந்தனைகள், கற்பனைகள், எரிச்சல், மற்றவர்களை பழிவாங்குகிற எண்ணம், அல்லேலூயா, இப்படிப்பட்ட காரியங்களை அப்படி வகுத்து பார்த்து இதை அப்புறப்படுத்த பிரியப்படுகிற தேவ பிள்ளைகள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. தனக்குள்ள இது இருக்கிறது என்று கண்டுபிடிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், அப்படிப்பட்டவர்கள் அதற்கடுத்து அந்த காரியத்தில் விடுதலை அடைய கிறிஸ்துவின் சரீரத்தை விட்டு, கிறிஸ்துவின் சரீரத்தோடு கூட கிறிஸ்துவின் ஜீவனை உனக்கு தருகிற அந்த பரிசுத்த பந்தியில முதல்ல சரீரம், இரண்டாவது ஜீவன், அதை தருகிற பொழுது நீ எந்த பாவத்தை முன்னால வைத்து மனஸ்தாபப்பட்டு வேதனைப்பட்டு இந்த காரியத்தில் எனக்கு ஒரு விடுதலை வேணுமே ஆண்டவரே என்று சொல்லி அந்த சரீரத்தை, கிறிஸ்துவின் சரீரத்தை ஜீவனை பானம் பண்ணுவாயானால், எந்த இடத்துல அந்த பாவம் இருக்கிறதோ அந்த இடத்துல கிறிஸ்துவின் சரீரம் வல்லமையாக இறங்கி கிரியை செய்து, கிறிஸ்துவின் ரத்தம் அப்படி கிரியை செய்து கிறிஸ்துவின் சரீரத்தை அந்த இடத்துல சரீரத்தில் உறுதிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. பலமுறை செய்யும் போது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உனக்குள் இருக்கிற பாவத்தின் நிமித்தம் வருகிற மனஸ்தாபம், என்னை பொறுத்த வரையில் ஒரு விசுவாச பிள்ளைகளிடத்துல, ஒரு குடும்பத்துல நான் வருத்தம் வைத்து கோபம் வைத்துக் கொண்டிருப்பேனே, ஆனால் தேவ சமூகத்துல நின்று சொல்லுகிற கேட்கிற வார்த்தைகளின் நிமித்தம் ஒரு மனஸ்தாபம் வரவில்லையே, ஒரு உணர்வு உள்ள இது வரவில்லையே என்கிற வருத்தம் தான் என்னை அதிகமாக கோபத்துக்குள்ளாகும். அல்லேலூயா. அது நிமித்தம் பேசும்போது நீங்க பேசுகிற வார்த்தை கேட்டு மனஸ்தாபப்படுவீர்கள், அல்லாம உணர்வடைய மாட்டீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்க. அதனால அந்த உணர்வு உள்ள இருதயம் ரொம்ப மெச்சப்படத்தக்கது, முக்கியமானது. அல்லேலூயா. அந்த காரியத்துல உனக்கு வருகிற அந்த வருத்தம், மனஸ்தாபம், அந்த கிறிஸ்துவின் சரீரத்தை புசிக்கிற பொழுது, கிறிஸ்துவின் ஜீவனை தொடர்ந்து பானம் பண்ணுகிற பொழுது, உன்னுடைய அந்த இடத்துல பாவத்தை உண்டாக்குகிற சரீரத்துல பாவமே பூரணமாக்கப்பட்ட சரீரம். அல்லேலூயா. அது அவ்வளத்தை அழித்து கிறிஸ்துவின் சரீரம், கிறிஸ்துவின் உறுப்பாக அது மாற்றப்படும். கிறிஸ்துவின் அவயவங்கள் உனக்குள்ள உண்டாகும், மாமிசத்தின் அவயவங்கள் மாறும். இப்படி செய்கிறதான் மகிமை, மகிமை, மகிமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் தேவனுடைய திட்டம், இதுதான் தேவனுடைய திட்டம். அல்லேலூயா. மண்ணான மாமிசமான மனுஷனுக்கு தன்னுடைய சரீரத்தையும் தன்னுடைய ஜீவனையும் கொடுத்து, அவனுடைய சரீரமும் அவனுடைய ஜீவனும் ஆகாதது என்று காண அவனுக்கு உணர்வுள்ள இருதயம் உண்டாக சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். அல்லேலூயா. அந்த சுவிசேஷம் உன்னை அந்த உணர்வுக்குள்ள கொண்டு வரும்போது திரும்ப திரும்ப சொல்லுகிற, நீ எத்தனை தடவை இதை புசித்து அலட்சியம் பண்ணி உன்னுடைய மாமிசத்தை பழையதை விட மோசமாக, எரேமியா தீர்க்கதரிசி 17ஆம் அதிகாரத்துல சொல்லுவார், எல்லாவற்றை பார்க்கிலும் மனுஷனுடைய இருதயமே திருக்கும்
மகா கேடு உள்ளதா இருக்கிறது 10ஆம் வசனத்துல சொல்லுவார். இயேசுநாதர் எல்லா ரெண்டு சுவிசேஷங்களையும் சொல்லுவார், மனுஷனுக்குள்ள இருந்துதான் அவ்வளவு தீட்டும் புறப்பட்டு வரும். அதுதான் மனுஷனை என்ன செய்யும், தீட்டுப்படுத்தும் என்று சொல்லுவார். அதனால எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நம்மை நாமே நிதானித்து அறிந்து இந்த அப்பத்துல புசித்து இந்த பாத்திரத்துல பானம் பண்ணும் போதெல்லாம் கிறிஸ்துவின் சரீரம் நமக்குள்ளால உண்டாக, கிறிஸ்துவின் அந்த சரீரத்தின் பரிசுத்த நமக்குள்ள உண்டாக, நமக்குள்ள இருக்கிற பாவ சரீரமும் பாவ ரத்தம் அழிய அதை புசித்து கொஞ்சம் கொஞ்சமாக மகிமை அடைகிறதை 2 கொரிந்தியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள்ல போல் சொல்லுகிறார். கண்ணாடியில நாம நிற்கும் போது, நான் கழிந்த வாரம் இதற்கு நல்ல விளக்கத்தை சொல்லி இருக்கிறேன். நாம இந்த பக்கம் நிற்போம், நம்முடைய பிம்பம் அங்க தெரிகிறது. யாரா தெரியணும்? கிறிஸ்துவாக தெரியணும். அங்க கிறிஸ்துவை பார்த்தோமானால் இப்ப நமக்கு தெரியல, நாம கண்ணாடியில போய் நம்மை தான் தரிசிக்க போகிறோம். ஆனா நம்ம எங்க யாரா இருக்கிறோம் என்பது அங்க என்ன செய்யும், கண்ணாடியில தெரியும். அங்க கிறிஸ்து தெரிந்தால் அப்ப அங்க யாரும் இருக்கிறோம்? கண்ணாடியில கிறிஸ்துவை தரிசிப்போம். நாம போய் கண்ணாடிக்கு முன்னால நின்று கிறிஸ்துவை தரிசி அந்த 2 வசனத்தை படி, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டு அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுவோம். அல்லேலூயா. அந்த தன்மை நமக்குள்ளால இதை புசித்து இதை நம்ம மனசாப்பட்டு வருத்தப்பட்டு நம்முடைய குற்றங்களை, மீறுதல்களை, அக்கிரமங்களை நினைச்சு வேதனைப்பட்டு ஒன்று சொல்லுகிறேன், நீ சின்ன பாவங்களை செய்துட்டு பத்தனமா நிசாரமா இருப்பா. யாரையோ பார்த்து பெரிய பாவம் செய்த உண்மையாகவும் இருக்கும். அவனை மனசுக்குள்ள கை நீட்டிக்கிட்டே இருப்பா. அவன் மனநொந்து மனசாப்பட்டு பரிசுத்தவனாகிடுவான். நீ நிசாரமா இருந்து நாசமா போயிடுவான். அல்லேலூயா. மனஸ்தாபத்தில் இருக்கிற விலையேறப்பட்ட தன்மை அது. மனஸ்தாபத்தில் இருக்கிற விலையேறப்பட்ட தன்மை அது. அல்லேலூயா. நம்மை குறித்து வேதனைப்படுகிற ஒரு தன்மை தன்னை குறித்து எந்த மனுஷனுக்கு உண்டாகிறதோ அவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இதை புசித்து புசித்து கொஞ்சம் கொஞ்சமா மகிமை மேல் மகிமை, மகிமை மேல் மகிமை, மகிமை மேல் மகிமையாக்கப்பட்டு நம்முடைய சரீரம் மொத்தமாக வேறொரு சரீரமாக்கப்பட்டிருப்போம். நமக்கு தெரியாது. நமக்குள் இருக்கிற பாவத்தை குறித்த சிறுமை நம்ம அப்படியே தனித்து வைத்திருக்கோம். கிறிஸ்துவுக்கு பயப்படுகிற பயம் நம்மை தனித்து வைத்திருப்போம். நம்மாகவே நினைச்சிட்டு கண்ணாடியில நிற்போம். ஆனா நம்ம யாரா மாறி இருப்போம்? கிறிஸ்துவாக மாறி இருப்போம் கண்ணாடியில. அதைத்தான் பேதுரு சொல்லுகிறார், முகமுகமாய் அவரை என்ன செய்வோம், தரிசிக்கத்தக்கதான அந்த தகுதி அடைந்திருப்போம். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, அந்த தன்மையை நீயும் நானும் அடைகிறது அந்த தேவனுடைய திட்டமும் சித்தமும் என்று தலைப்பில் அநேக நாளாக இதையே பேசி கொண்டு வருகிறோம். இந்த நாளில் கொஞ்சம் நல்ல உறுதியாக அதிகமாக இந்த தலைப்பு முடிக்கத்தக்கதாக நாம் கர்த்தரை நடத்த ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 27, 28, 29, 30 வசனங்கள்ல ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே வேண்டுதல் செய்கிறபடியால் ஆவியின் சிந்தை என்னதென்று அறிவார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் எப்படி நடக்கிறது? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம். இதுல பயங்கரமான ஒரு வார்த்தை உள்ளால இருக்கிற சத்தியம் இருக்கிறது. சகலமும் தீமையா நடக்கும். சகலமும் இந்த உலகத்துக்கும் இந்த மாமிசத்துக்கும் எதிராக நடக்கும். ஆனா அவர்கள் எப்படி எடுத்துக்கொண்டே இருப்பார்கள்? தன் நன்மைக்கு எதுவாக, எனக்கு நன்மைக்கு எதுவாக. இப்போ யோசேப்ப அவங்க எல்லாரும் பிடிச்சி என்ன செய்தாங்க? கொல்லுறதுக்கு நினைச்சாங்க. துறவுல தூக்கி போட்டாங்க, பிடிச்சி வித்து சாப்பிட்டு போட்டாங்க. அல்லேலூயா. யோசேப்பு அங்க போனார். அங்க போன பிறகு கர்த்தர் அவரோடு இருந்தார். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தவருடைய கால்களை விலங்கு போட்டு ஒடிக்கிறார்கள் என்று 105ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்தில் படிக்கிறோம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது என்று அங்கே பார்க்கிறோம். அப்படி யோசேப்பு புடமிடப்பட்டார்.
யோசேப்பு அந்த தேசத்துல ராஜாவுக்கு அடுத்த சாப்னா பன்னையா என்று சொல்லக்கூடிய அந்த பாம்பை தகுதி அடைந்து அங்க பெரிய அதிகாரியாக அந்த எகிப்து கீழ் இருக்கிற எல்லா தேசங்களுக்கும் படி அளக்கிற ஒரு பெரிய ஸ்தானாதிபதியாக கர்த்தரால் உயர்த்தப்பட்டிருக்கிறார். இப்போ பஞ்சத்து நிமித்தம் யோசேப்பை துறவுல போட்டு கொல்றதுக்குள்ள அடுத்த காரியங்களை செய்து திரும்ப எடுத்து பிழைச்சி போட்டுட்டு சொல்லி விற்று பிழைச்சாங்களே, அப்படியே சகோதரர்கள் எல்லாம் பிச்சை எடுக்க வந்திருக்கிறாங்க. யார் இடத்துல? யோசேப்பின் இடத்துல. அவன் பயந்து நடுங்குகிறாங்க. லேவ தெரிஞ்சிட்டுன்னா நம்மள என்ன செய்வார் இவர்? எதுவும் செய்யலாம், அவ்வளவு இருக்க தலையை பிடிச்சு என்ன செய்யலாம்? வெட்டி போடலாம், எல்லாத்தையும் பறிச்சிட்டு வெறுமை அனுப்பிச்சிடலாம், அனுப்பி விடலாம், இப்படி எதெல்லாமோ செய்யலாம். ஆனா யோசேப்பு, ஏன் பயன்படுகிறீங்க? நீங்க தீமை செய்ய நினைச்சீங்க, கர்த்தரதை எப்படி மாற்றினார்? நன்மையாக மாற்றினார் என்று யோசேப்பு சொல்லுவார். அதே போல நாம் அவன் நன்மையை பின்பற்றுகிறவர்களே ஆனால் நமக்கு தீமை செய்கிறவன் யார் என்று 1 பேதுரு 3:13 பேதுரு எழுதுகிறார். அதனால சகலமும் நன்மைக்கு ஏதுவாக என்ன செய்யும்? நடக்கிறது. அம்மைய படிக்க, அடுத்த வருஷம் வேறு படிக்க. தம்முடைய குமாரன் முதற் பேரானவராக இருக்கும் பொருட்டு எவர்களை அவருக்குள் முன்குறித்தாரோ அவர்களை சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். அப்படி முன்குறித்தவர்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். அப்படி நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்களை மறுரூபப்படுத்தி இருக்கிறார். யாருக்கு சமமாக? ஆமென். அவருடைய சொத்து, அவருடைய சம்பத்து, அவருடைய ஐஸ்வர்யம் எல்லாமே அவருடைய குமாரனுக்கு மாத்திரம் உரியது. ஆமென். அந்த சொத்தை அவருடைய குமாரனுடைய ஜீவன் எவர்களுக்குள்ள நல்ல கவனிச்சிக்க. அல்லேலூயா. ஆமென். ஒரு பைசா கர்த்தருக்கு செய்யாம, ஒரு காரியத்தை கர்த்தருக்கு செய்யாம, அல்லேலூயா. கர்த்தான தேவ பிள்ளைகளே, ஆமா, இதெல்லாம் பாக்குறீங்க. யாருக்காவது இதை வெள்ளை அடிக்கணும், அந்த தளத்தை அப்படிதான் கொஞ்சம் நல்லா நினைக்கிறீங்களா? அல்ல, ரொம்ப ஒன்றும் செய்ய வேண்டியது இருக்காது. நீங்க மேன்மையா அனுபவிக்கிறது இல்லை, ஒரு செல் வாங்குறது இல்லை, அதிக காசு செலவாக்குறது இல்லை. இவரை சாப்பாட்டுல வஸ்திரத்துல அதிகமா செலவாக்குறத மீடியமா செய்து கர்த்தருக்கு கொடுத்தாலே அநேக காரியம் கர்த்தருக்கு என்ன செய்யும்? நடக்கும். பரலோகத்துல பொக்கிஷம் என்ன செய்யிட்டு இருக்கோம்? அதிகப்பட்டு இருக்கோம். ஆனா நீங்க அதை யோசிக்கவே மாட்டீங்க. இன்னும் கொஞ்சம் மேலா, இன்னும் கொஞ்சம் மேலா, அவன் அதை வச்சிருக்கிறான், அவங்க இதை வச்சிருக்கிறாங்க, இதை அந்த செல்லை விட பெரிய செல்லு, அதை விட பெரிய வாகனம், அதை விட பெரிய வீடு, அதை விட வஸ்திரம், அப்படித்தான் நமக்குள்ளால மேன்மைப்படுத்தி கொண்டிருப்போம். தேவைகளே, அவன் ஷேக்ஸ்பியர் சொன்னாரு, தேவைகளை குறைக்கும் அளவுக்கே தெய்வத்தன்மை அடைவோம். தேவைகள் எவ்வளவுக்கு நமக்கு குறைகிறதோ, தேவை சரியா சாப்பிடணும், வயிறு நிறைய, வஸ்திரம் தூக்கம் சரியத்தை மறைக்க, மூடி படுக்கணும் குளிருக்காக, ஆமென், வாசு தங்கப்படணும் அதுக்கு இருக்காங்க, இப்படி என்று சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ளாம அதுல மற்றவர்களை விட வேர்மை எடுக்கிறோம் பாருங்க. அதை கர்த்தருக்கு செய்தாலே கர்த்தருடைய ராஜ்யம் என்ன செய்யப்படும்? கட்டப்பட்டு விடும். அல்லேலூயா. அப்படியெல்லாம் செய்கிறதற்கு அடுத்த மனப்பக்குவம் நமக்குள்ளால எவ்வளவு வருகிறதோ அவ்வளவுக்கு பரலோகத்தில் அப்படியே பொக்கிஷம் அங்க அப்படி பூரணப்பட்டு கொண்டிருக்கும் என்பதை உங்களுக்கு சொல்ல கர்த்தர் வருகிறார். அல்லேலூயா. ஆமென். அதனால அவர் முன்குறித்தவர்களை அழைத்தார், அழைத்தவர்களை நீதிமான்கள் ஆக்கினார், நீதிமான்கள் ஆக்கினவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு மறுரூபப்படுத்தி இருக்கிறார். அந்த குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கிறதுக்கு தான் பரலோகம், அவங்களுக்கு தான் பரலோகம், அவருடைய குமாரனுக்கு தான் பரலோகம். அவருடைய குமாரனுடைய சாயலாக அவருடைய ஜீவனும் அவருடைய மாதிரியும் அவருடைய சரீரமும் உடையவர்களுக்கு தான் பரலோகம் கிடைக்கும் என்பதை மறந்து போகாதீங்க. அல்லேலூயா. ஆமென். படிங்க. கொலோசியர் நிருபம் 1 13 வசனம். ஒவ்வொரு நாளும் படிக்கிற வசனம் படி. கொலோசியர் 1:13. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களின் சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள். அல்லேலூயா. ஆமென். இங்கதான் ஒளி இருளும் திரும்ப நினைப்பூட்டப்படுகிறது. ஆதியில வெளிச்சம் இருந்ததல்லவா? அல்லேலூயா. ஆமென். வெளிச்சம் உண்டாக்கடவது என்று சொன்னார் அல்லவா? அந்த வெளிச்சம். அவர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள் அல்லவா? அந்த இருட்டு. ரெண்டும் இந்த வசனத்தில் அடையாளப்படுத்தப்படுகிறது. அப்படி ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைய நம்மை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினவரை இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலை ஆக்கினவரும். அல்லேலூயா. நல்ல கவனிச்சுங்க. இருள் என்று சொல்லுவது
வெளிச்சம் என்று சொல்லுவது இல்லாதவர்கள் இருளில் இருக்கிறார்கள். வெளிச்சமாகிய கிறிஸ்து எவர்களுக்குள்ளால இல்லாம இருக்கிறாரோ அவங்க அவ்வளவு பேர் எப்படி இருக்காங்க? தேவனுடைய பார்வையில வெளிச்சம் என்று சொல்லுவது இயேசு கிறிஸ்துவை மாத்திரம்தான் குறிக்கும். கிறிஸ்து இல்லாதவர்கள் எல்லாம் அவர் இருட்டில் இருக்கிறதாக இருட்டாக பார்த்தார். கிறிஸ்துவாகிய வெளிச்சம் எந்த ஆத்மாவுக்குள்ளால இல்லையோ ஆமே அந்த மனுஷனை கர்த்தர் இருட்டாக பார்த்தார். அதுதான் ஆதியில வானத்தை சிருஷ்டா தேவாதி ஜலத்தின் மேல் ஆழத்தில் இருள் இருந்தது என்பது ஒவ்வொரு இருதயத்தின் ஆழத்திலேயும் கிறிஸ்து இல்ல, அதனால வெளிச்சம் அவங்க பிரவேசிக்கட்டும் என்று கர்த்தர் சொன்னார். இது அந்த வார்த்தையினுடைய நல்ல விளக்கம். அல்லேலூயா. அதான் இருளின் அதிகாரத்தில் இருந்தார்கள். ஆமை பாவத்தினுடைய பலத்தில் இருந்தார்கள். பாவம் செய்ய வைக்க பாவம் அவர்கள் மேல அதிகாரம் கொண்டிருந்தது. அதனால தான் பவுல் அதை கண்டுபிடித்து சொல்றார், நான் அல்ல என்னில் வாசமாயிருக்கிற பாவமே என்னை அப்படி செய்ய வைக்கிறது என்று பவுல் சொன்னார். அல்லேலூயா. அந்த இருள் அதிகாரத்தில் நம்மை விடுதலை ஆக்கி ராஜ்யத்துக்கு நம்மை உட்படுத்தினவரும் இருக்கிற ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. இதுதான் நம்ம மகிமை அடைய வைக்கிறதற்குரிய நோக்கம். இந்த சரீரமும் இந்த ரத்தமும் தேவராஜ்யத்தை என்ன செய்யாது? சுதந்தரிக்கவே மாட்டார். இத குறித்த காலத்துல அழித்து ஆமென் அந்த வெளிச்சத்தை நமக்குள் பூர்ணப்படுத்தாவிட்டால் தேவராஜ்யத்தை என்ன செய்ய முடியாது, நாம அடையவே முடியாது என்பதுதான் சத்தியம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அந்த தலைப்புல நாம கடந்து வருகிறதுக்கு முன்பாக இந்த ஆமென் இந்த இன்றைக்கு உள்ள தலைப்புடைய நோக்கமே தலைப்பு இதுதான், மகிமை அடைய செய்ய தேவனுடைய நாம் மகிமையடைய செய்வது தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. அதனால மகிமை அடைய செய்கிறதற்கு தேவன் என்னவெல்லாம் செய்கிறார், எப்படியெல்லாம் நம்மை நடத்துகிறார் என்பதை அறியும்படியாக மகிமை என்று சொல்லுவதை நம்ம எல்லாரும் பிரியப்படுவோம். ஒரு பாகத்தில் அந்த மகிமைக்கு என்ன விளக்கம் இருக்கிறது என்று சொன்னால், எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அவன் மனுஷர்களால உலகத்துல அந்தஸ்துல நாம பெரியவர்களாக நல்ல கவனி அல்லேலூயா அவன் நமக்குள்ளால தானாக வந்து விடுகிறது. அவன் நாம் பட்ட கஷ்டம் என் பிள்ளைப்படக்கூடாது. எல்லாருக்கும் ஒரு சாதாரணமான செயல இலக்கண பிள்ளை இல்லாத ஒரு சொல்லு, நாம் பட்ட கஷ்டம் என் பிள்ளைன்னு செய்யக்கூடாது, பற்றக்கூடாது. என்னை விட அவன் பிள்ளைகள் மேலா இருக்கணும், என்னை விட மேலா இருக்கணுங்கிறது ஒரு நியாயமான கூற்று போல நம்ம எல்லாரும் அதை கை கொண்டு நடக்கிறோம். அல்லேலூயா. ஆமா, இத உலகத்துல மனுஷரால் வருகிற மகிமை என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷரால மதிக்கப்பட வேண்டும். ஒரு பெரிய கேடு என்னன்னு சொன்னா, நமக்குள்ளால பாவம் இருக்கிறது, பாவத்துல ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். வெறும் மண்ணான மாமிசமான மனுஷர்கள். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே சத்தியம் நமக்குள் இராது என்பதெல்லாம் சம்மதிக்கிறோம். அப்படியானால் நம்ம பாவத்தில் பூரணமாக்கப்பட்டிருக்கிற மனுஷர்கள். ஆனா என்ன, நமக்கு ஒரு குற்றத்தை ஒரு குறைவான ஒரு ஸ்டேட்மெண்ட் நமக்கு மேல யாரும் கொடுத்தா நம்மளால என்ன செய்ய முடிய மாட்டேங்குது. பெரிய ஒரு துரோகம் நமக்குள்ள இருந்து நம்ம நடத்தி கொண்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு குறை சொல்றத தாங்க முடியாதவர்கள். நமக்குள்ள பாவம் இல்லைன்னு சொல்றத நம்ம சொல்ல வைக்கணும். பாவம் அப்படிப்பட்ட பரிசுத்தமான நம்ம காக்கிறதுக்கு நம்மகிட்ட எந்த நியாயமும் இல்லை. அல்லேலூயா. ஒரு பிள்ளை ஒரு சின்ன காரியத்தோடு தண்டிச்சுட்டா பெற்றோர்களுக்கு என்ன செய்ய முடியல, பொறுக்கவே முடிய மாட்டேங்குது. அல்ல சிலர் எல்லாம் ஆமென் இருதயத்துல இதெல்லாம் நாசமா அழிஞ்சு போகாதான்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு பிள்ளைகளுக்கு குற்றங்களை அப்படியே மறைச்சு, நீ எப்படி மறைச்சாலும் நியாய தீர்ப்புல நீ என்னத்தை போட்டு அந்த ஆண்டவருக்கு நல்லா மறைக்க முடியாது. நீ எதெல்லாம் உன் பிள்ளைகிட்ட மறைச்சி நீதிமான் போல உன் தம்பி கிட்ட அக்கா கிட்ட அக்கால மறைச்சி, தம்பியை மறைச்சி, உங்க அப்பா பெற்றோரை மறைச்சி எவ்வளவு வேஷம் போட்டாலும் ஒரு நீ நியாய தீர்ப்பு ஆசனம் ஒன்று இருக்கிறது, ஒரு சிங்காசனம் இருக்கிறது. அதுக்கு முன்னால போகும்போது அவன் இருதயத்தில் இருந்த தொடக்கத்தில் இருந்து எப்படிப்பட்ட அக்கிரமம் மீறுதல்லாம் இருந்ததோ அது அவளே கர்த்தர் நியாயத்துக்குள்ள கொண்டு வருவார் என்று
நாம 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 10வது வசனத்து 5 அதிகாரம் 10வது வசனத்துல படிக்கிறோம். அல்லேலூயா. நியாயத்துல கொண்டு வருவார். அன்னைக்கு நீ ஒரு காரியத்தை மறைக்க முடியாது. ஒரு காரியத்தை என் பிள்ளை, எனக்கு பேர பிள்ளை, எனக்கு தம்பி, அக்கா, அண்ணன்னு சொல்லி அவன் எனக்கு தகப்பு புருஷன்னு சொல்லி ஒருவரையும் மாத்தி வைக்க முடியாது, மறைக்க முடியாது. கண்டிப்பா வெளிப்பட்டு ஆகும். அல்லேலூயா. அதனாலதான் சாலமோன் சொல்ற, தன் பாவங்களை மறைக்கிறவன் நித்திய வாழ்வு அடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அல்லேலூயா. அதனால மகிமை என்று சொல்லுவது ஒரு வார்த்தையில சொல்லணும்னா பரலோகத்துல வாழுகிறவர்களுக்கு அடுத்த தகுதி. இந்த சரீரமும் இந்த ரத்தமும் பூலோகத்துல வாழ்றதுக்கு உரியது. மகிமை என்பது பரலோகத்துல, அதாவது இந்த ரத்தமும் இந்த மாமிசமும் சாகடிக்கப்பட்டவர்கள் வாழக்கூடிய இடம். அவங்களுக்கு இந்த ரத்தம் இந்த மாமிசத்துக்கு அடுத்ததே கிடையாது. அதனால்தான் இந்த ரத்தத்தினுடைய சம்பந்தம், இந்த மாமிசத்தினுடைய சம்பந்த உறவுகளை எல்லாம் கர்த்தர் யார் என் தாய், யார் என் சகோதரர், யார் என் சகோதரி என்று சொல்லி முடித்து வைத்திருக்கிறார். அதைத்தான் வாழ்க்கையில் அவர் நிரூபித்து காண்பித்தார். ஆனால் இந்த மாமிசம் ரத்தம் பரலோகத்துக்கு போகாது என்று சொன்ன போது, இந்த மாமிசத்துக்கு அடுத்த சம்பந்தங்கள் எப்படி, சொந்தங்கள் எப்படி பரலோகத்துக்கு வரும்? அல்லேலூயா. அதனால அதெல்லாம் சிந்திக்க தெரியாம சிலர் அதை பிடிச்சுக்கிட்டே திரிவாங்க. அதை குற்றப்படுத்தும் போது தாங்கிட மாட்டாங்க. அதை குற்றப்படுத்துறதெல்லாம் விளக்குமாறு எடுத்து அடிக்கணும். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் கொண்டு தெரிகிறவங்களை இனி குற்றப்படுத்துகிறது இல்லை. உன் கூட பரலோகத்துக்கு வர்றதுக்கு, பரிசுத்தப்படுவதற்கு இந்த உபதேசத்துக்கு வராதவங்களை விட்டு தள்ளாவிட்டார் கண்டிப்பா நீ தேவ சமூகத்துல பெரிய குற்றவாளியாக இருப்பாய். அல்லேலூயா. ஆமென். மாமிசத்தை ரத்தத்தை சம்பந்தப்பட்டதை அழிக்கிறதுக்கு தான் கர்த்தர் இவ்வளவு சுவிசேஷ இந்த பாடுகளே வைத்திருக்கிறார். ஆனா நீ முன்னால இருந்ததை விட கூட கொஞ்சம் பேர் உள்ளால ஒட்டிக்கிட்டு சொந்தங்களை கொண்டு திரிஞ்சேன்னா இயேசுவின் நாமத்துல சொல்லுகிறேன், நினைச்சு நீ நரகத்துல அழிவா. அவ்வளவுதான். அல்லேலூயா. படி மகிமை அடைவதற்கு கர்த்தர் சில காரியங்களை வைத்திருக்கிறார். ஒரு வசனத்திற்கு படிப்போம். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை, 40வது வசனத்தை படிப்போம். யோவான் 11:40. இயேசு மார்த்தாளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். மகிமை அடைவதற்கு பரலோகத்துக்கு தகுதியாகிற, பரலோகத்தில் ஜீவிக்கிற சரீரமும் ஜீவனை நமக்கு உண்டாவதற்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டியது கட்டாயமாக வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுக்குரிய விளக்கங்களை ஆராதனை வேளையில நான் தாராளமாக உங்களுக்கு உபதேசித்தேன். இந்த தியானத்திலே இருக்கிறதுனால என்னுடைய ஆராதனையில நடத்தும் போது அது அப்படி எனக்குள்ளிருந்து வெளிவந்து கொண்டிருந்தது. அல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்க. இப்போ மார்த்தாள் இயேசுவினிடத்தில், நீர் இங்கு இருந்தீரானால் என் சகோதரன் என்ன சேர்க்க மாட்டான், மரித்திருக்க மாட்டான் அப்படின்னு சொன்னான். அவர் சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனாயிருக்கிற, என்ன விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு அவர் அந்த அவருடைய அபிவிசுவாசத்துக்கு அடுத்த உணர்வு அவளுக்கு கொடுத்துட்டு கல்லறையில போய் அவனை என்ன செய்தார், எழுப்பினார். அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய விசுவாசம் முக்கியமாக இது இங்கே சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவில் நல்ல கவனிச்சுக்க. நான் விளக்கத்தை திரும்ப சொல்லுகிறேன். பாவம் அவ்வளவு என்கிட்ட இருக்கிறது என்று எத்தனை பேர் நினைக்கிறீங்களோ நீங்க பரிசுத்தப்பட தொடங்கிட்டீங்கன்னு அர்த்தம். பாவம் என்கிட்ட இருக்குது, நான் செய்கிறதெல்லாம் குற்றம். அல்லேலூயா. சிலர் இந்த சுபாவம் மாற்றவே முடியாது. அதைத்தான் வேதத்துல சுபாவ பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. சுபாவ அன்பில்லாம என்று வேதம் சொல்லுகிறது. நீ எப்படி இருந்தியோ அந்த சுபாவத்துல மாறணும். வீட்டுக்குள்ளால முதல்ல உன்னோடு இருக்கிற உன்னை சேர்ந்த பிள்ளைகள் தாய் தகப்பனிடத்துல அந்த அன்பை காட்டணும். நான் ஒரு தனி பிறவியாக சொன்ன தனியாக்கினில சாகடிக்க கத்தர் ஒண்ணு வச்சிருக்கிறேன்னு நினைச்சுங்க. அல்லேலூயா. சுபாவம் அதை அப்படியே வெளிப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எட்டி பார்க்க மாட்டாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அது நான் தொட மாட்டேன், நான் பார்க்க மாட்டேன், நான் எட்டி பார்க்க மாட்டேன். கடையில கடந்து எல்லாம் ஒரே கட்டில ஒரே துணியோட போவோம். ஒரு நாள் அன்னைக்கு ஒன்ன எல்லாரும் அப்படி போட்டுட்டாங்கன்னா நீ என்ன ஆவான்னு கேட்கிற. அல்லேலூயா. என் சுபாவம் இது, என்னுடைய தாப்பா பார்க்க மாட்டேன் அப்படி சொன்னாங்க, எப்படி சொன்னாங்க. இதெல்லாம் சாகடிக்கிறது கிறிஸ்துவின் சுவிசேஷம்.
மாமிசத்தின் தன்மைகளை அழிக்கிறது கிறிஸ்துவின் சுவிசேஷம். இது உனக்குள்ளால எவ்வளவு அனுப்பப்பட்டும் உனக்குள்ள ஒரு அசைவு இல்லைன்னு சொன்னா, உன்னை விட வெட்கப்பட வேண்டிய, உன்னை விட அந்த காரியங்கள்ல தீங்கு அனுபவிக்கிற வேற ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. எம்மங்களுக்கு சொல்லப்படுகிறதோ அவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். இதை கேட்காமலேயே புறஜாதி அந்த இந்துல இருக்கிற மற்ற மார்க்கத்தில் இருக்கிற என் கடமை, நான் எனக்கு பிள்ளைகளை பார்க்கணும், என் பேர பிள்ளைகளை பார்க்கணும், என் மகனை பார்க்கணும், மகளை பார்க்கணும், என் பாட்டியை பார்க்கணும், என் அம்மையை பார்க்கணும், நான் மாமியாரை பார்க்கணுங்கிறது அங்கே இருக்குது. இந்த உபதேசத்தெல்லாம் சொன்ன பிறகு சுபாவத்தில் என்ன வர மாட்டேங்குது. பல தடவை கேட்டாலும் சில ஆட்களுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, அந்த சுபாவம் வர மாட்டேங்குது. இல்லையா? அதுக்கு சாகடிக்கப்பட்ட ஜென்ம சுபாவம் மனுஷன் பரலோகத்தை நிச்சய மாட்டான், காண மாட்டான் என்று சொல்லி 1 Corinthians 2 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 5 அதிகாரத்துல ஜென்ம சுபாவம் என்ன செய்யப்படும்? விதைக்கப்படும். ஆமென். ஜென்ம சுபாவம் விதைக்கப்பட்டு என்ன சுபாவம் எழும்புமா? ஆமென். மகிமையடைந்த அந்த சரீரம் எழும்பும். அது எழும்புறதுக்கு தான் இவ்வளவு பிரயாசமோ. அதற்காகத்தான் நீ ஞாயிற்றுக்கிழமைங்கிற ஆராதனை, ஓய்வு நாள் என்று, கர்த்தருக்குரிய நாள் என்று உனக்கு நிர்பந்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால தான். அல்லேலூயா. ஆமென். அதனால எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, விசுவாசம் இந்த மகிமைக்கு அடுத்த தன்மைகளை நமக்குள்ள கொண்டு வரும். இந்த அவர் மேல வைக்கிற விசுவாசம் என்ன விசுவாசம்? பாவம் அவ்வளவு 10 கட்டளை தந்து எனக்கு பாவத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி பண்ணியாச்சு. 10 கட்டளை கொடுத்ததே மனுஷனிடத்தில் இருக்கிற பாவத்தை அவன் அறிகிறதற்காக. 10 கட்டளை மீறுதலான பாவம் அவ்வளவு இருக்குது, அது அவனுக்கு தெரியாது. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படாவிட்டால் பாவம் எண்ணப்படாமலே போயிடும் சொல்லி ரோமருக்கு போய் சொல்லுகிறார். அப்ப நியாயப்பிரமாணத்தை கொடுத்து உன்ட்ட இந்த பாவம் இருக்கு, இந்த பாவம் இருக்கு, இந்த பாவம் இருக்கு கர்த்தர் காண்பிக்கிற கொடுத்தது. நியாயப்பிரமாணத்தால் அவனை என்ன செய்ய முடியாது, பரிசுத்தமாக்க முடியாது என்று பாவம் திருத்தமா சொல்லுகிறது. அவன் பாவத்தை அறிகிறதுக்கு, அவன்கிட்ட இருக்கிற பாவத்தை அறிகிறதுக்கு 10 கட்டளை அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த பாவம் அவ்வளத்தை அறிஞ்சு அப்படியே பவுல் அப்படி திக்கு முக்காடிக்கிட்டு இருக்கிறார். என்ன செய்ய எப்படி? ஆமென். அல்லேலூயா. பவுல் அங்க சொல்லுவாரு பாருங்க ஒரு வார்த்தை. ரோமர் 7 அதிகாரம் 24 வசனத்தை பாடிங்க. நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என்னை இந்த பாவ சரீரத்தில் இன்று விடுதலையாக்குவார்கள்? நிர்பந்தம். இந்த பாவத்தை ஒரு மனுஷன் தனி இதை கண்டுபிடிச்சு நாம் பாவின்னு நினைக்கணும். அந்த தன்மை கடந்து வந்த பிறகு அங்க அடுத்த வசனத்தை சொல்லுகிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கும் மாமிசத்தினாலேயோ ஊழியம் செய்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமா எனக்கு ஒரு விடுதலை தர கர்த்தர் வந்தார். நான் கண்டுபிடித்தேன். நல்லா கவனிச்சுக்க, அவர் மூலமாக மாத்திரம்தான் இந்த பாவத்தை பரிகரிக்க முடியும். பாவம் என்கிட்ட, பாவத்தை ஏற்றக்கூடிய ஒரு சரீரம் அவர்கிட்ட. பாவம் என்னிடத்துல, பாவத்தை சுமத்தக்கூடிய சரீரம் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து திருக்க வந்த தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லி அடையாளப்படுத்தினா. எல்லா பாவத்தையும் ஒரு மேல சுமத்தலாம். இவர் அதுக்கு ஆக்கினை அடைந்து நீதிமான் ஆக்குவார். இந்த காரியத்தை குறித்த விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று யோவான் எழுதுகிறார். அல்லேலூயா. ஆமென். பாவத்துக்கு பரிகாரம் நான் அடைய முடியாது. பாவத்துக்கு பரிகாரம் அடைஞ்சினா திரும்ப ஜீவனோடு இருக்க முடியாது. ஜீவனோடு இருக்க எழுந்திருக்க ஒருத்தர் இருக்கிறார். அவர் பாவம் ஏற்றப்பட்டு பாவத்துக்கு அடிக்கப்படுகிறவர். நான் பாவம் செய்து பாவத்துக்கு அடிக்கப்பட்டால் திரும்ப நான் உயிர் தள்ள மாட்டேன். ஆனா பரிசுத்தமா இருந்து பாவத்துக்கு பரிகாரம் செய்ய ஒருத்தர் ஆயத்தப்படுத்தப்பட்டு வந்தார். அவரை தீர்க்க தரிசனத்துல சொன்ன ஒருத்தர் உலகத்திலே யாருதான் ஒரு பெரிய தீர்க்க தரிசி? யோவான். அவன் சொன்னான், பாவத்தை சுமத்தப்படக்கூடியவர். அவர் பாவத்துக்கு அடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு தழும்பு வரைக்கும் உண்டாக்கி வைத்து விட்டு அவர் அப்படியே வந்து எழுந்து நிற்கிறார். அல்லேலூயா. அவர் பாவத்தை செய்யல, அதனால உயிர் தெழுந்தார். தேவனுடைய மரண உபாதிகளின் கட்டுகளை அவிழ்த்து அவரை விடுவித்தார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது என்று சொல்லி அப்போஸ்தலர் 2:24 லூக்கா எழுதுகிறார். நல்லா கவனிச்சுக்க. அதனால என்கிட்ட பாவம், அவர்கிட்ட பாவத்தை அவளை ஏற்றி சுமத்துக்கிற செல்லு என்னுடைய சாயல் அவ்வளவு அவற்றில் பாவ சாயல் பாவம் இருக்க இடம் எல்லாம் அவற்றை இருக்குது. அங்க அடைச்சி அவரை அழிச்சு என்கிட்ட இருக்குன்னா அவரை விசுவாசித்து அதிலிருந்து விடுதலை அடைய, அந்த விசுவாசித்து விடுதலை அடைய அந்த விசுவாசத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை
விசுவாசத்தில் வரக்கூடிய காரியங்களை, எனக்கு தழும்பு இல்லை, பாவம் இருந்தது, நான் பரிசுத்தவனாக இருக்கிறேன். ஆமா, அவருக்கு பாவம் இல்லை, தழும்பு இருக்குது, நான் பரிசுத்தமாக இருக்கிறேன். என் பாவம் அவருடைய சரீரத்துல சுமத்தப்பட்டு எனக்காக பரிகாரம் செய்து என்னை விடுவித்து என்னை பரிசுத்தமானாக்கி இருக்கிறார். பெரிய பாவியாக இருந்தவர் பரிசுத்தமானா இருக்கிறார். எந்த சாயல், எந்த அளவுக்கு கண்ணாடியில எங்க நிற்கிறான், அங்க யார் இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அப்படி அவன் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறான், மகிமையின் மேல் மகிமடைந்திருக்கிறான். இந்த காரியம் இயேசு கிறிஸ்துவில் என் பாவம் சுமத்தப்பட்டு அவர் அடிக்கப்பட்டதில் வந்த காரியம். அதனால அவரை என் பாவத்தின் பரிகாரி என்று நான் விசுவாசிக்கிற விசுவாசத்துல எனக்கு பரிசுத்தம் மகிமை உண்டாகிறது என்பதாக வேதம் சொல்லுகிறது. அதற்கு உதாரணமாக ரோமர் 9ஆம் அதிகாரத்துல 22-23 வசனங்களை படிங்க. தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தும் சித்தமாய். அல்லேலூயா. கொஞ்சம் புரிகிறதுக்கு இதா இருக்கும். நான் 12வது வசனத்தை வாசித்து இருக்கிறேன், வாசித்து தியானிச்சு இருக்கிறோம். அல்லேலூயா. தேவன் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரத்தின் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தும் சித்தமாய் அழிவுக்கு மகிமைக்கு எத்தனமாக்கப்பட்ட கிருபா பாத்திரம், அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோப பாத்திரம். 2 பாத்திரங்களை இங்க பவுல் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். நல்ல கவனிச்சுங்க. அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோப பாத்திரம், மகிமைக்கு எத்தனமாக்கப்பட்ட கிருபா பாத்திரம், 2 கர்த்தருங்க சொல்லி தெரியப்படுத்த சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோட பொறுமையா இருந்தாரானால் உனக்கு என்ன? அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோப பாத்திரத்திட்ட அவன் பொறுமையா இருப்பாராம். அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோப பாத்திரத்துக்கு மேல எப்படி இருப்பாராம்? பொறுமையா, அப்படியே அமைதியா இருப்பாராம். அவன் கிருபா பாத்திரத்துக்கிட்ட கோபமா வெளிப்படுத்துவாராம். அல்லேலூயா. நல்ல கவனிச்சுக்க. பரிசுத்தப்பட வேண்டிய பாத்திரத்துக்கிட்ட எப்பவும் கொஞ்சம் சீற்றத்தோட, ஒரு குற்றத்தை மன்னிக்காம அப்படி கோபத்தோட அவங்ககிட்ட இருந்துகிட்டு இருப்பாராம். அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட பாவத்தை பாத்திரத்தை விட்டுருவாரா. நீ செய்துகிட்டே இரு, அவன் கொஞ்சம் பாவத்துக்கும் உனக்கு ஆக்கின, நிறைய பாவத்துக்கும் உனக்கு ஒரே ஆக்கின. நல்ல கவனிச்சுக்க. கொஞ்சம் பாவத்துக்கு நீ நரகத்துக்கு போவா, நிறைய பாவத்துக்கு நீ எங்க போவா? நீ எவ்வளவு செய்து நரகத்துக்கு போ. ஆனா கிருபா பாத்திரம், அதாவது பரிசுத்தப்பட வேண்டிய பாத்திரம், மகிமை அடைய வேண்டிய பாத்திரம், ஒரு சின்ன குற்றத்தை செய்ய நான் பொறுக்க மாட்டேங்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அதனால அதுக்கு உதாரணமாக அவன் படி ஏசாயா 48 அதிகாரத்துல 10வது 11ஆம் வசனங்கள் எடுத்து படிங்க. இதோ உன்னை நான் புடமிட்டேன், வெள்ளியை போல அல்ல, உபத்திரவத்தின் குகைக்குள்ளதான் உன்னை கண்டே. அல்லேலூயா. விசுவாசிக்கிற பாத்திரங்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். அவங்களுக்கு காயம் இல்லை, அவங்களுக்கு ஆக்கினை இல்லை, அடையாளம் இல்லை, ஒண்ணும் இல்லை, பரிசுத்தவான்கள் ஆக்கப்பட ஒரு பாவத்துக்கு அவங்க தண்டிக்கப்படல. ஆனால் விசுவாசித்து நீதிமான்கள் ஆக்கப்பட வேண்டியவர்கள் இந்த பரிசுத்தவான்கள் என்கிற அந்த ஸ்தானத்தை பூரணமாக கை கொண்டு அந்த ஸ்தானத்தின்படி நடக்காவிட்டால் அதன் பிறகு அவங்க விசுவாசத்தின் பலனை இழந்து பாவம் செய்தார்களானால் தேவன் அவர்களை இங்க சொல்றார் பாருங்க. இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல அல்ல, உபத்திரவத்தின் குகைக்குள்ளே உன்னை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. உன்னை உபத்திரவத்தின் குகைக்குள்ள பொன்னை புடமிடுகிறது போல உன்னில் இருக்கிற வெள்ளி, ஈயம், பித்தளை, சொம்பெல்லாம் எப்படி பொன்னிலிருந்து எடுத்து தூரப்படப்படுகிறதோ அதே போல ஒன்னில் இருக்கிற மகிமைக்கு எதிரான மாமிச சிந்தையும் உலக சிநேகத்துக்கு அடுத்த காரியங்களை அவ்வளவத்தையும் ஆமீன் ஆக்கினியின் மூலமாக, அக்கினியின் மூலமாக எடுத்து வெளியே போடுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த ஸ்தானத்துல இதுல நின்று உங்களை பார்க்கவும் பேசவும்
உங்க ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் நினைக்கவும். நீ வேலையும் தொழிலையும் சம்பாத்தியத்தையும் நீ நினைக்க, நான் ஒன்னே நினைச்சிட்டு இருக்க கர்த்தர் என்ன வைத்திருக்கிறதுனால ஒவ்வொருவருடைய சரீரத்துல வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், குடும்பத்துல பிரச்சனைகள் அவ்வளவுத்துக்கும் 90% எனக்கு காரணம் தெரியும். இல்லையா? இந்த காரியம் இந்த நபர்கிட்ட இருந்து நீங்கினால் இந்த நபருக்கு விடுதலை வரும். இந்த குணம் மாறினால் இந்த நபருக்கு ஆறுதல் வரும். இந்த காரியம் தேவனுடைய பயங்கர நுகமா இந்த ஆளோடு இருந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த காரியத்தை நிமித்தம் தேவ கோபம் இந்த குடும்பத்தை விட்டு நீங்காம இருக்கிறேன்னு நல்லா தெரியும். அல்லேலூயா. அவன் அதை நேரே சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க. உடனே அதுக்கு 150 காரணத்தையும் பக்கத்து வீட்டுக்கார பக்கத்து விசுவாசி கூட இருக்கிறவங்க எல்லார் மேலேயும் சுமத்தி பெரிய ரகனை உண்டு பண்ணிடுவீங்க. அதனால பிரசங்கிக்கிற வேளையில ரசுக்கா 2 வார்த்தை சொல்லிவிட்டா அதை விட பெரிய பிரச்சனையாக்கி விடுவீங்க. அல்லேலூயா. அவன் நோக்கம் என்ன? தேவ சித்தத்தை அறிந்திருக்கிறானால நோக்கம் என்ன? நீ இந்த காரியத்தில் விடுதலை அடைய வேண்டுமானால், இந்த தீங்கு உன்னை விட்டு மாற வேண்டுமானால், இந்த தீங்கு உனக்குள்ளே இருக்க தேவ கிருபை உங்களை இருந்து உன்னை அதை தாங்கி நடத்தி உனக்கு நீடித்த ஆயுசை சுகத்தையும் பலத்தை கத்த தந்து நடத்தி கொண்டு போக வேண்டுமானால் இந்த காரியத்திலிருந்து நீ விடுதலை அடையணும். இந்த காரியத்தை விடணும், இந்த சுபாவம் மாறணும், இப்படிப்பட்ட கிரியை மாறணும் அப்படிங்கிறது நல்லா தெரியணும். அல்லேலூயா. அவன் ஒரு மட்டான அளவுல விசுவாசிகளை தந்து அதுக்கு மேல தரவ இருக்காரு பார்த்தீங்களா? அவன் அங்கங்கே அலையாம உங்களையே நினைச்சு உங்க ஒவ்வொருவரையும் இந்த காரியம் இந்த காரியம் இந்த காரியம் என்று நினைக்க அவன் போதுமான என் பலத்துக்கும் நேரத்துக்கும் புத்திக்கும் நேரத்துக்கும் எல்லாம் சரியா தந்திருக்கிறது இதனால நினைக்கிறேன். அல்லேலூயா. அதனால இங்க படிக்கிறோம் பாரு, ஒரு புடமிட்டு உபத்திரி குத்தி குகைக்குள்ளவனை தெரிந்து கொண்டேன், என் நிமித்தம் அப்படி செய்தேன், என் நாமத்தின் பரிசுத்தம் உனக்குள் அற்புதம் விளங்க வேண்டும். என்னை விசுவாசித்து காயமில்லாம பரிசுத்தப்பட்டாய் அல்லவா? அவன் நீதிமான் ஆட்களை நடத்தப்பட்டாய் அல்லவா? அதன் பிறகு நீ பாவம் செய்யக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். எனக்கு மேல ஏற்றப்பட்ட காயம் திரும்ப இன்னொரு தடவை உனக்காக ஏற்றப்படாது. அங்க இருந்த கண்மலையை ஒரு தடவை அடிக்க சொன்ன இடத்துல 2 தடவை அடித்து குற்றமாக மோசேக்கு தீர்க்கப்பட்டது போல இயேசு கிறிஸ்துவை நான் இன்னொரு தடவை பாவம் செய்ய விசுவாசிப்பேன், நீர் எனக்கு ஆட்களை அடையும் என்று சொல்ல இயேசு கிறிஸ்துவ திரும்ப அடிக்க முடியாது. அவர் கண்மலை அவரை ஒரு தடவை அடித்தது மோசேக்கு இதாயிற்று, பெரிய பாவம் ஆயிற்று. 2வது தடவை அடித்தது பாவம் ஆயிற்று. அதனால இயேசுவை திரும்ப அடிக்க முடியாது. அந்த அந்த ஆக்கினைக்கு அடுத்த அந்த இயேசு கடிக்கப்படுகிற ஆக்கினைக்கு அடுத்த பாடுகள் உனக்கு உன்னை பரிசுத்தப்படுத்த உன்னை புடமிட ஆரம்பித்து விடும். அதுதான் பிரச்சனை. அல்லேலூயா. அவன் இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவன் ஒரு காரியத்துல ஒரு பிழை வரும்போது குற்றம் வரும்போது உடனே அவன் ஒருவரை குற்றம் சொல்லாம நான் என்று சொல்ல இப்ப நான் தான் சொல்றோம், என்ன போல பரிசுத்தவான் கிடையாது, என்ன போல புத்தி, என்ன போல ஞானம் உள்ளவங்க கிடையாது. அப்படி அல்ல, நான் என்ன போல பாவி கிடையாது, என்ன போல மூடம் கிடையாது. திரும்ப திரும்ப பாவம் செய்து இப்படி ஆக்கினைக்கு ஒரு பேசியாச்சுன்னு சொன்னா திரும்ப சொல்லுகிறேன். வார்த்தை கடந்து உனக்கு நேராக வருகிற பொழுது ஆராதனை ஜப காரியங்களில் கீழ்ப்படிதல் திருவிருந்து எடுக்க உன நடத்துகிற அவன் தெளிவாக சொல்லுகிறான் பவுல். அவன் எபிரேய நிருபம் 13 அதிகாரம் 17 வசனமா அடுத்தபடி உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட உங்களை நடத்தும்படிக்கு நீங்கள் அவர்களுக்கு என்ன செய்யுங்க, கீழ்ப்படிந்து அடங்குங்கள் என்று போல் சொல்லுகிறார். நான் சொல்லல. அல்லேலூயா. இதை விட்டுச்சு உன்னிடத்தில் இருக்கிற குற்றத்தை நீக்கிறதற்கு கொண்ட கையை கொண்டா அவன் அந்த நீடில் அதை குத்தி இதை பழுப்பை பிதிக்க எடுத்து உள்ள இருக்கிற அந்த வேறு வரைக்கும் அற்று எடுக்காவிட்டால் உனக்கு அடுத்தால் அது முளைக்கும் அப்படின்னு சொல்லி அதை தெரிஞ்சவ கை வைக்கும் போது விட்டு கொடுக்கிறது தான் தகனமே தவிர இந்த கையை கொடுத்துட்டு இந்த கை எடுத்து அடிச்சா அவன் அடுத்தால எங்கெல்லாம் முளைக்கும்னு தெரியாது. அல்லேலூயா. அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிற புடமிடுதல். அதை புடமிடுதல் மூலம் அவன் விசுவாசத்தில் நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள் திரும்ப இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால காயங்களால பாடுகளால விடுதலை அடைந்தவர்கள் திரும்ப பாவம் செய்தால் அதை எப்படி பரிகரிப்பது? அல்லேலூயா. எப்படி பரிகரிப்பது? அது அவ்வளவு வாழ்க்கையில அனுமதிச்சு
உனக்கு நோவ வருத்தத்தை காயத்தை வலியை தந்து மருந்தை தந்து ஊசியை தந்து தான் உன்னை அவர் சரியாக்கணும். அவ்வளவு வாக்கினையும் அப்படிப்பட்ட காரியத்துல தான் விடுதலை ஆகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் நிமித்தம் அப்படி செய்வேன், நாமத்தின் பரிசுத்தம். அந்த மகிமை விசுவாசத்துல மகிமை அடைகிறது காரியத்தை தெளிவா படிச்சுக்க. 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது 5ஆம் வசனத்தில் படிக்க தொடங்கு. அவர் இயேசு கிறிஸ்து அதாவது இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் என்ன செய்தார்? ஜெனிப்பித்தார். மறுபடியும் பிறந்தவர்கள் பாவம் செய்தால் மறுபடியும் பிறக்கிறதுக்கு முன்பாக செய்த பாவம் அத்தனையும் பரிகரிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. ஆமை 2ஆம் மரணம் உத்தரிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. அதன் பிறகு பாவம் செய்தால் ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் என்ன செய்தார்? ஜெனிப்பித்தார். ஆமென். அதுல 6ஆம் வசனம் இருக்கட்டும். 5ஆம் வசனம் இருக்கட்டும். 7ஆம் வசனத்துல அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதிலும் அதை பார்க்கலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக. அப்ப விசுவாசம் நல்லா கவனிச்சுக்க. நான் இயேசு கிறிஸ்துவ சரீரத்துல என்னுடைய பாவங்கள் பரிகாரத்தை காண்கிறேன், நான் விசுவாசித்து இருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், இனி எனக்கு அப்படிப்பட்ட பாவத்துல சம்பந்தம் இல்லை அப்படி சொல்லத்தக்கதாக விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிற தேவ பிள்ளைக்கு ஆமென் அந்த விசுவாசத்தின்படி பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறார்களா? திரும்ப திரும்ப வாய்ப்பு கிடைச்சா அதுக்கு வாய்ப்பு இல்லாததுனால அதை செய்யாம இருக்கிறார்களா? அவன் எவ்வளவு வாய்ப்பு கிடைத்தாலும் அதுல விழமாட்டார்களா என்று அறிகிறதற்கு அந்த விசுவாசம் சோதிக்கப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. விலையேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் காணப்படும். விசுவாசம் சோதிக்கப்படும். பாவம் செய்கிறது இல்லை. இனி எனக்காக அடிக்கப்பட வேற ஆட்டுக்குட்டி இல்லை. எனக்காக என் பாவத்தை ஏற்று நல்ல கவனிச்சுக்க. அல்லேலூயா. மிகவும் பயந்து ஜீவிக்க வேண்டிய ஜீவிதம் விசுவாச ஜீவிதம். மிகவும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டிய ஜீவிதம் விசுவாச ஜீவிதம். அல்லேலூயா. அவன் நம்ம எங்க தொலைக்கப்படுவோம் தெரியுமா? எங்க கைவிடப்படுவோம் தெரியுமா? அவன் நியாயம் என்கிற ஒன்றுல நம்ம வந்து விழுவோம். எல்லாரும் என்ன கவனிங்க. அல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. அல்லேலூயா. என்ன நல்லா கவனிச்சுக்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோமா என்பதை விசுவாசித்து பரிசுத்தத்தை பாவத்துக்கெல்லாம் அவருக்கு சரீரத்துல ஏற்றி ஆக்கினைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவரால நீதிமான் ஆயிருக்கிறோமா என்பதை நம்முடைய வாழ்க்கையில நம்ம சந்தர்ப்பம் வராத வரைக்கும் நம்ம அதை செய்யாம இருக்கும்போது நம்ம பரிசுத்தவான்கள் போல காணப்பட்டு விடுவோம். அதனால அதை விட முந்தி பாவம் செய்கிறதுக்கு கிடைச்ச வாய்ப்பை விட கொஞ்சம் நிறைய வாய்ப்பை ரொம்ப லகுவா ரொம்ப ஈஸியா அப்படி நிசாரமா செய்து போகும்படியான வாய்ப்பை கர்த்தர் திறந்து விடுவார். உன் விசுவாசம் என்ன செய்யப்படும்? சோதிக்கப்படும். அல்லேலூயா. ஆமென். அந்த நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன், அந்த மனுஷனுக்குரிய அந்த கிரியைகள் இப்ப பிறந்திருக்கிற மனுஷனுக்கு இந்த கிரியைகள் அடாதது, நான் செய்யக்கூடாது என்று செய்து சொல்லுகிற அதிலிருந்து விலகி ஓடுகிற அந்த பக்குவம் உண்ட வந்திருக்கிறதா என்பதற்கு வாய்ப்பை தருவார். அல்லேலூயா. விசுவாசம் என்ன செய்யப்படும்? சோதிக்கப்படும் என்று விசேஷமா சொல்லப்பட்டு நீங்கள் அவரை காணாமல் இருந்து அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசிக்காமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமை நிறைந்ததுமாயிருக்கிற
சந்தோஷம் உள்ளவர்களாய் கலிகூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகி ஆத்தும ரட்சிப்பை மகிமையின் பூரணத்தை ஆத்மாவில் கிறிஸ்துவாகிய ஜீவனை பூரணமாக பெற்று விடுகிறீர்கள். ஆத்ம ரட்சிப்பு அதுதான். கிறிஸ்துவாகிய ஜீவனை, பரிசுத்தாவியாகிய ஜீவனை திரும்ப பெற்று விடுகிறது. அல்லேலூயா. அந்த தன்மை இங்க அடையிறீங்க. எதனால? விசுவாசத்தினால. அந்த விசுவாசத்தை பரீட்சித்து சோதித்து பார்த்து அந்த பலனை கர்த்தர் நமக்கு தருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொரு தலைப்புல நமது அறியும்படியாக குறித்த நேரத்துல நல்ல தெளிவான சத்தியத்தை கேட்டு கடந்து போக கர்த்தர் நடத்த ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 17-18 வசனங்களை படிங்க. நாம் பிள்ளைகள் ஆனால் அந்த சுதந்திரத்தை ஆத்ம ரட்சிப்பு அடைகிறீங்க. அவன் நாம் கிறிஸ்துவின் மூலமாக தேவனுக்கு பிள்ளைகளானார். கிறிஸ்துவின் மூலமாக புத்திர சுவிகார பாக்கியத்தை பெற்று நாம் கிறிஸ்துவின் மூலமாக கிறிஸ்துவுடைய ஆமென் அந்த புத்திர சுவிகாரத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவினிடத்தில் அடைந்தால், அப்படி ஆனால் நாம் யாரா? சுதந்திரர், பரலோகத்துக்கு சுதந்திரவாளிகள், உரிமை உள்ளவர்கள் ஆகி விடுகிறோம். தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துடனே கூட மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதன் பிறகு நல்ல கவனிங்க, அந்த சுதந்திரவாளிகளாக ஆன பிறகு நாமே அதனுடைய உள்கருத்து என்ன? அந்த உள்கருத்து அப்படி அந்த காரியத்தை இப்ப நம்முடைய இமேஜ்ல பெற்று இருக்கிறோம். அதை நம்முடைய சரீரத்துல பெறணும். இல்லையா? சொல்லுங்களா? நான் சொல்றது அப்படியே கவனிச்சிங்கன்னா தான் புரியும். என்ன ஒரு தலைப்படுத்து திரும்ப கொஞ்சம் முதல்ல இருந்து பேச அப்படியே பேச வைக்காதுங்க. நான் பேசிக்கிட்டே இருப்பேன். இன்னைக்கே எனக்கு 5 மணி வரை பேச எனக்கு முடியும், 8 மணி வரை பேச எனக்கு முடியும். இந்த தலைப்புல அவ்வளவு வசனமும் சத்தியமா பேச எனக்கு இருக்குது. நீங்க தான் தாங்கிவிட மாட்டீங்க. அல்லேலூயா. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளை, அதனால கருத்தா கவனிங்க. ஆமென். இந்த படிக்கிற பாருங்க, நாம் பிள்ளைகளானால் அதுக்கு முந்தின வசனம் நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று நம்முடைய ஆவியுடனே தேவனுடைய ஆவியானவர் தாமே சாட்சி கொடுக்கிறார். அப்படி நாம ரட்சிக்கப்பட்டோம். இல்லைன்னு சொன்னா ரட்சிக்கப்பட்டோங்கிறது இதுவரை செய்த பாவத்துக்கு நம்ம நியாய தீர்ப்புக்கு ஆளாகாம மாற்றப்பட்டோம். ரட்சிக்கப்பட்டோங்கிறது இதுவரை நான் பாவம் செய்திருக்கிறேன். ஆமே, நான் இயேசுவில் மரணத்தை அதுக்குரிய காரணத்தை எல்லாம் நான் சுவிசேஷமா கேட்டேன். அது என்னுடைய பாவத்துக்கு. அப்ப நான் என்னுடைய பாவத்துக்கு இயேசு மரித்தார் என்று நான் விசுவாசித்து நான் யாராயிட்டேன்? நீதிமான் ஆயிட்டேன். அப்படி நீதிமான் ஆன பிறகு எனக்கு முந்தின பாவத்துக்கு ஆக்கின கிடையாது. அதான் ரட்சிப்பு. அது வரைக்கும் நம்ம நல்ல கட்சிக்கு ரட்சிப்பு எவனை எதையும் சொல்லுவாங்க, நம்ம ரட்சிக்கப்பட்டோம். அதுக்கு விளக்கம் தெரியுமா? தெரியாது, எனக்கு தெரியாது. ஆமா, இயேசு கிறிஸ்து காயப்பட்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு மரித்து உயிர் தெழுந்தார். இந்த காரியத்தை சுவிசேஷத்துல அறியேன். இது எதனால தெரியுமா? ஆமா, நம்முடைய பாவம் தான் அவருக்கு சுமத்தப்பட்டு அவர் காயப்பட்டார். அப்ப ஏன் பாவத்தை எனக்காக அடிக்கப்பட்டார் நான் விசுவாசிக்கிறேன். அப்படியே நான் பரிசுத்தப்பட்டு விடுகிறேன். ஆனா திரும்பவும் அந்த பாவம் என்கிட்ட இருக்கிறதுக்கு அதன் பிறகு அவர் அடிக்கப்பட மாட்டாருங்க, முற்றுப்புள்ளி ஆகி விடுகிறது. அந்த ஆக்கின அதோட முடிந்து போகிற, அதுவரை செய்த பாவத்தின் ஆக்கின முடிந்து போகிறது. கவனி. இல்லையா? ஆமே, உனக்கு ஒரு ஆண் பிள்ளை கூட 2க்கு ரெட்டிப்பா தர போறாரு. உனக்கு 2வது ஒரு கல்யாணத்தை வைக்க பண்ண போறாரு. உனக்கு 2 வீடை கட்டி தர போறாரு. காரை தர போறாரு. வாங்கிட்டு கேட்கறதெல்லாம் அப்புறம் இப்ப பேசும்போது சொல்லிட்டு கொட்டாய் விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உருப்பட மாட்டான். உலகத்துல இதை விட பெரிய ஆசீர்வாதம் உலகத்துல உனக்கு வேற கிடையாது. ஆனா இதை கேட்கறதுக்கு உனக்கு புத்தி எழுச்சியாது, செயல்படாது. மந்த பிடிச்சி ஒரு மாதிரி ஆமா இதை பேசுறதுக்கு இவருக்கு இருக்கணுமா, நாலு இருக்கணுமா இருந்தேன்னா தித்திய ஆக்கினைக்குள்ளாகி போவோம். அல்லேலூயா. நல்ல பார்த்துக்க. ரட்சிப்பு என்று சொல்லுவது அதுவரை நீ செய்த பாவத்தை நீ மனசுக்கு நினைக்க வச்சு சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்து பாவம் செய்யாம செத்தாருங்கிறது உனக்கு காண்பித்து உன் பாவத்துக்கு அவர் மரித்தார், இனி அதனால உனக்கு தண்டனை கிடையாது, தண்டனை தான் அவர் அடைஞ்சார். இதுதான் ரட்சிப்பு. அல்லேலூயா. அதுக்கு அப்புறம் நீ பாவம் செய்யறதுக்கெல்லாம் அவர் அடிக்கப்படுவார். நீ ரட்சிப்பு கிடையாது. அல்ல, அதைத்தான் அங்க எழுதப்பட்டு இருக்கிறது. ஆமா, நமக்கு ரட்சிக்கப்படாத ரட்சிக்க மகிமை அடையாத சரீரம் நம்மகிட்ட இருக்கிற வரைக்கும் நமக்கு என்றைக்குமே ஆக்கினைக்கு அடுத்தது இந்த சரீரம்.
இந்த சரீரத்துக்குள்ளால கிறிஸ்துவை புசித்து அவருடைய ஜீவனை புசித்து நாம் அப்படியே மகிமை அடைந்து நாளுக்கு நாள் அதில் விட்டு இப்ப நான் உங்களுக்கு உணர்த்துகிற ஒரு காரியத்தை இதுல எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு உணர்வு உடனே தலை தூக்குது, உடனே உள்ள உண்டாகுது. நிறைய பாவங்கள் என்னை விட்டு என்ன செய்திருக்கிறது. முன்னால இப்படி நடக்க மாட்டேன், முன்னால இப்படி பேச மாட்டேன், முன்னால இப்படி செய்ய மாட்டேன். அல்லேலூயா. அதெல்லாம் கிட்ட மாறி இருக்குடி. நீ உனக்கு உண்மையா சாட்சி உனக்கு ஆத்மாவுக்குள்ள இருந்து உண்டாகுமானால் அல்லேலூயா. கிறிஸ்துவின் சரீரம் ரத்தம் உன்னில் கிரியை செய்திருக்கிறது. அது சம்பந்தித்த சுவிசேஷம் உனக்கு கிரியை செய்திருக்கிறது என்ற அர்த்தம். அல்லேலூயா. எவ்வளவு சீக்கிரத்துல நீ மகிமைப்படும்படியாக ஒரு பாவங்களை அவ்வளவத்தையும் எடுத்து முன்னால வச்சுட்டு அதை புசிச்சுட்டேன்னா, அதை ரத்தத்தை பானம் பண்ணிட்டேன்னா, மாமிசம் அதோட சேர்ந்த ஜீவன் ரெண்டும் தான் உனக்கு கொடுக்கப்படுகிறது. மாமிசம் பெற்று கொடுக்கப்படுகிறது, அது உன்னில் கிரியை செய்து சேர்வதற்கு ஜீவன் ரத்தம் கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்படியே உனக்குள்ளான ஒரு பரிசுத்த வல்லமை உனக்குள்ள பூரணப்பட நீ அதற்குரிய காரியத்துல திரும்ப சுத்திகரிக்க குறைப்பட்ட மாமிசத்தில் இருக்கிற மாமிசம் சுத்தமா அழிந்து மகிமைப்படாத வரைக்கும் நமக்குள்ளால 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 5 அதிகாரம் இப்ப ரோமர் 8 அதிகாரத்துல பின்பகுதி இதெல்லாம் நீ திரும்ப திரும்ப படிக்கணும். ரோமர் 8 அதிகாரம் முழுவதும் படிக்கணும். திரும்ப திரும்ப ரோமர் 7 அதிகாரம் படிக்கணும். சும்மா இருக்கும் போதெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையோடு ஒரு தியான சிந்தையோடு பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் ஒப்பிட்டு பார்த்து படித்து கொண்டு இருக்கணும். அல்லேலூயா. அப்போ உனக்கு அந்த தன்மை உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதனால நம்ம அந்த தன்மை நம்மகிட்ட வர முடியாம எவ்வளவு கேட்டாலும் நம்ம விரும்பியும் பரிசுத்தப்படக்கூடாத அளவுக்கு நம்மகிட்ட என்ன இருக்கிறது? பாவ மாமிசம் இருக்கிறது. பாவம் அல்ல, பாவ மாமிசம். இந்த மாமிசம் மகிமைப்படாத தன்மை காரியத்துல நாம் பிள்ளைகள் ஆனால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த மரண சரீரம், இந்த பாவ சரீரம் அழியத்தக்கதாக பாடுபட வேண்டும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மில் வெளிப்படும் மகிமைக்கு இந்த மகிமை அடைகிறது எவ்வளவு சாதாரணமான காரியம் அல்ல. அவர் என்ன பொறுப்பை எடுத்துக்கொண்டார்? அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற அவர் என்ன என்னில் பொறுப்பெடுத்துக் கொண்டார்? என்றைக்கு நான் அவரை சுவிசேஷத்தில் அறிந்து எனக்காக மரித்தார் என்று சொன்னேனோ அதுவரைக்கும் உள்ள பாவத்துக்குரிய ஆட்கினை அவ்வளவு ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அதுக்காக அவர் அடிக்கப்பட்டார். அவர் அடிக்கப்பட்டதில்லை, என்னுடைய பாவத்தின் ஆக்கினை அவ்வளவு முடிந்தது. ஆனா அதன் பிறகு நாம் மறுபடியும் பிறந்து ஜீவிக்கிற ஜீவிதம் மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவுக்குள் மறுபடியும் பிறந்த ஜீவிதம் வெளிப்படாவிட்டால் நான் திரும்ப என்ன செய்தே இருப்பேன். அப்ப திரும்ப அவரோடு கூட திரும்ப பாடுபட்டால் அப்படி ஆகும். அதன் பிறகு அவரோடு கூட திரும்ப அந்த பாட்டை நாம திரும்ப என்ன செய்ய வேண்டி இருக்கிறது, பட வேண்டி இருக்கிறது என்று வேதம் திருத்தமா சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆமென். 2 தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்துல 2 தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்துல 2ஆம் அதிகாரத்துல 9, 10 வசனங்களை படி 2 தீமோத்தேயு 2:10 தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோட பெற்றுக்கொள்ளும்படி சகலவத்தை பவுல் சொல்லுகிறார். அவர்கள் நிமித்தமாக. இதுல பவுல் அப்படியாக ஒரு வித்தியாசமான கேரக்டராக தேவனால நமக்கு தரப்பட்டிருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோட பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக நான் சகிக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். அவர்கள் இந்த காரியத்தை அடைவதற்காக நாம் சுவிசேஷம் சொல்ல போகிறேன். அவர்கள் இந்த மகிமை அடைவதற்காக நாம் ஊழியக்காரனாக அவங்களுக்காக இறங்கி போகிறேன். இது நிமித்தமாக அவர்களை பாவத்துல வச்சு பாவத்தின் ஆக்கினை அடைய வைக்கிற பிசாசு அவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது அவங்களுக்குரிய விடுதலை நிமித்தம் அவங்ககிட்ட இருந்த அவர்களெல்லாம் பிசாசு அப்புறப்படுத்தி வேந்த கிரியை செய்ய எப்ப பாவத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லி பிசாசடி சோதனைக்கு வேதனைக்கு உட்படுத்திட்டான்.
ஆமென். பிசாசு உன் மூலம் ஆக்கினைக்குள்ளாவது. ஆமென். இந்த சரீரத்தை பாவத்துக்கு மரித்ததா செய்யும் போது சாத்தான் ஒன்னில் மரித்தான். சாத்தான் ஒன்னுல ரத்தத்துல ஜீவன்ல இருக்கிறான். இனி அந்த பாவத்துக்கு மறிக்கிறதற்கு அதை செய்யவே மாட்டேங்கிற ஒரு பலத்துக்குள்ளால கிறிஸ்துவின் ஜீவனை பெற்று வரும்போது சாத்தான் செத்தான். அல்ல, இப்பொழுது இந்த உலகத்தின் அதிபதி, இப்பொழுது இந்த உலகத்துக்கு நியாயத்தை கொண்டாக இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தான் இன்ன விதமான மரணத்தை அடைய போகிறார் என்பதை அறிந்து அப்படி சொன்னார் என்று யோவான் 12 அதிகாரத்துல 32 வசனங்கள்ல படிக்கிறோம். அல்லேலூயா. அதனால நீ பாவத்துக்கு சாகடிக்கப்பட்டவனாக நீ மாறும்போது சாத்தான் செத்தான். பாவத்துக்கு அதிகாரி பிசாசு. பாவம் செய்ய செய்ய பிசாசு ஒன்றில் உயிரோடு இருக்கிறான், பலமா இருக்கிறான். அல்லேலூயா. அதனால இயேசு கிறிஸ்துவோடு கூட பாடுபட்டால் அந்த மகிமை நமக்குள்ள உண்டாகும். இந்த காலத்து இந்த பாடுகள் இனி நம்மில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. என்று ஒரு விசேஷித்த ஒரு சத்தியத்தை நம்ம பேசி முடிக்க 1 பேதுரு புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்திற்கு ஒரு பிள்ளைப்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அந்த பரலோக இன்பத்திற்கு அழைத்தவராய் இருக்கிற அகல கிருபையும் பொருந்தின தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. அல்லேலூயா. பாருங்க, இந்த சத்தியங்கள் எல்லாம் முழுதும் தெரிந்தவர் பவுலடியார். அல்லேலூயா. அல்லேலூயா. திரும்பவும் சொல்லுகிறேன், உங்கள நிறைய பேர் ஆமென் இந்த காரியத்துல இப்படி உடன்பட்டிருக்கவே கூடாது. இன்னொன்று, நாம ஒருத்தருக்கு ஒரு துரோகம் செய்யும் போது வாய்ப்புகள் நம்ம வஞ்சித்து போயிடும். வாய்ப்புகள் வஞ்சித்து போயிடும். சிலர் எல்லாம் தாந்தோந்தித்தனமா சிரிச்சிருவாங்க, பேசிடுவாங்க. சிலருடைய இருதயத்துல அது அப்படியே குத்தி முள்ளாக உள்ள இருந்து புண்ணாகி போகும். அல்லேலூயா. அப்படியே மறக்கும் போது அந்த புண்ணு ஆறி இருக்கும், நினைக்கும் போது அந்த தழும்பு பழையபடி குத்தம். அல்லேலூயா. நம்ம இருதயத்துல தழும்பு இருந்தா விடுமா சும்மா? அல்லேலூயா. ஒரு நாளும் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், துணிகரமான பாவங்களுக்கு என்ன செய்யும்? விலைக்கு காத்தரணும். துணிகரமாக இது வாய்ப்பு. அது யாரு, அந்த ஆள் யாரு, எப்படிப்பட்டவன், நிர்பந்தமா நல்ல இதை ஒன்னே யோசிக்காம வாய்ப்புகளை நிறைய பேர் பயன்படுத்தி விடுவார்கள். அல்லேலூயா. அந்த நோவு அந்த மனுஷன் இருதயத்துல வேற எந்த கெமிக்கல் மருந்துனாலும் கொணாகாது. அவன் வேதனை ஒன்று அழிச்சுக்கிட்டே இருக்கும். அவன் வேதனை தீர நீ பாவரிக்கை செய்து ஒப்புரவாகி கொடுக்க வேண்டியதை கொடுத்து தீர்க்காவிட்டால் அது நிமித்தமாக வந்த காயத்தின் பாடு வேதி ஒன்றை தொடர்ந்துகிட்டே இருக்கும். இயேசுவின் நாமத்துல சொல்லுகிறேன். அல்லேலூயா. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், ஜாக்கிரதை ஜாக்கிரதை. நினைச்சு பார்க்கணும், நினைச்சு பார்த்து போய் ஒப்புரவாகணும், நினைச்சு பார்த்து ஒப்புரவாகணும். நினைத்து நினைத்து பார்த்து வசனத்தோடு இதோடைய கிருபை இருக்க பிறகு தயவு காரணியங்கள் எல்லாம் மேற்பட்டு பார்க்கணும். இதுல எதுல தீரும் எதுல தீராது என்று கண்டுபிடித்து பெரிய லாபம் ஒரே கிரியையில வந்துடும். இவர் 1000 ரூபாய் கொடுக்க வேண்டியது இருக்கும். அந்த கிரியையில துணிந்து அப்படியே போய் ஆண்டவர் நிமித்தம் வசனத்தில் பயந்து செய்தீங்கன்னா 10,000 ரூபாய் உடனே வந்து சத்து வேட தேடி வரும். ஆனா நீ என்ன செய்ய மாட்டான்? அந்த 1000 ரூபாய் என்ன செய்ய மாட்டான்? அதாவது 1000 ரூபாய்க்கு தகுந்த ஒரு பாவ மன்னிப்பை நீ பெறமாட்டா என்று சொல்லுகிறேன். பரிசுத்தத்தின் பலன் உனக்கு அவ்வளவு பெருசா வரும். அதை பிசாசு தடை பண்ணி அப்படியே உன்னை நிசாரமாக்கி மறக்க வச்சு. அல்லேலூயா. ஒரு வார்த்தையில சொல்லுவார். சங்கீதக்காரன், துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல், பாவிகள் வழியில் நெல்லாமல், பரியாசக்கார உட்காரவிடத்தில் உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கு, இரவும் அவர்களுடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நமக்கு மேன்மையா தெரிகிற மனுஷர்கள் நமக்கு பெரிய ஆபத்து. நமக்கு உயர்வா தெரிகிற மனுஷர்கள் பெரிய ஆபத்து. அவர்களோடு சேர்ந்து யாருக்கு தீங்கு செய்யணுமோ அதெல்லாம் துணிகரமா செய்திருவோம். அவங்கள சந்தோஷப்படுத்த அவங்களுடைய ஐக்கியத்தை நமக்கு கொஞ்சம் கூடுதல் உண்டாக்கி கொள்ள அவங்க ஐக்கியம் நமக்கு ரொம்ப பிரயோஜனமா தெரியும். விளங்காம போறதுதான் காரியம். ஆனா ஆள் எப்படிப்பட்டவனா இருப்பான், எப்படிப்பட்டவளா இருப்பா?
பயங்கர விளங்காத அப்படிப்பட்டவளா இருப்பா. ஆனா அவளுக்கு ஒரு பெயர பிரசவம் இருக்கு. அந்த பாகத்துல பங்கெடுக்கிறதுக்கு 1000 கொண்டு ஐக்கியப்படுத்தும். அதுதான் உனக்கு விளங்கா காலம் பூரா நாசமா போற காரணமா இருக்கிற பாவமா இருக்கும். அல்லேலூயா. அவன் தனக்காக செய்கிறதுல மற்றவங்களுக்காக சிலர் பெரிய ஆக்கினை தலையில வாரி வச்சு குடும்பத்துக்குள்ள கொண்டு ஏற்றி வச்சிருவான் சிலவா. அல்லேலூயா. ஜாக்கிரதை. எனக்கு அன்பாக உணர்த்தப்பட்டால் நல்லது. அல்லேலூயா. இங்க படிக்கிறோம் 5வது அதிகாரம் 10ஆம் வசனத்துல பெரும் கிறிஸ்து இயேசுக்கு நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் புரிந்து தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி உங்களை என்ன செய்வாராக? கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற கொஞ்ச காலம் என்று சொல்லி. ஆமென். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல 5ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் உண்டு அல்லவா? அல்லேலூயா. இதே சாயலான வசனம். ஐந்துல தானே? அல்லேலூயா. 4ஆம் அதிகாரத்திலேயும் இதே மாதிரி ஒரு வசனம் உண்டு இல்லையா? கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிறவங்களை இந்த ஒரு பாட்டு கூட உண்டு, பாதல் பாட்டு. அல்லேலூயா. சரி, ஞாபகம் வரும். இடையில பாடியதை நம்ம கேட்கலாம். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனப்படி காணப்படுகிற வேலை அல்ல, நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் அதிகமான கனமகிமையை உண்டாக்கும். இதைத்தான் சொல்ல. அல்லேலூயா. ஆமென். நல்ல கவனி. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, மேலும் காணப்படுகிற வேலை அல்ல, காணப்படுகிறது அவ்வளவு அனித்தியம், காணப்படுகிற அழகு குணம் எல்லாம் ஏமாத்தம், காணப்படாத ஒரு தன்மை பரலோகத்தில் இருக்கிறது. அதை விசுவாசித்து அதை நோக்கி காத்திருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் என்ற. ஆமென். இந்த விசுவாசத்தின் நிமித்தம் வருகிற பாடுகள் நமக்கு லெகுவா தெரிய வேண்டுமானால், அல்லேலூயா. இப்ப சாக்பீஸ் இருந்தா நான் 2 கோடு போடுவேன், ஒரு கோடு போடுவேன். அல்லேலூயா. ஒரு கோடு போட்டு அவன் பெரிய கோடாக அதை முதல்ல காண்பிப்போம். நமக்கு தெரியுமல்லவா அந்த காரியம்? அல்லேலூயா. ஆமென். இந்த கோட்டை சின்னதாக்க வேண்டுமானால் இதை அழிக்காம சின்னதாக, அதை நம்ம தொந்தரவு பண்ண வேண்டாம். அதை அவர்கிட்ட போய் சண்டை போட வேண்டாம். இதை விட பெரிய கோட்டை இங்க போட்டுட்டோம்னா அது என்ன செய்திடும்? சின்னதாயிரும். அவன் அந்த கோட்டை சண்டை போட வேண்டாம், அதை அழிக்குது நிற்கண்டா. அவன் எவ்வளவு குறைச்சாலும் அது கோடுதான், இவ்வளவு இருந்தாலும் அது இதுதான். அதே சமயத்துல இப்படி ஒரு கோடாக பக்கத்துல போட்டா அது என்ன ஆயிரும்? அல்லேலூயா. ஆமென். இக்காலத்து இந்த பாடுகள் மகிமை அடைவதற்கு நமக்கு சோர்வையும் அசதியையும் ஒரு வாஞ்சை இல்லாத தன்மை நமக்கு உண்டாக்குமானால் நாம பரலோகத்தை அதுக்கு பக்கத்துல என்ன செய்யணும்? இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு பரலோகத்தில் இருக்கிற இன்பத்தை மேலாக நினைத்து விட்டால் இது என்னதாயிரும்? இந்த பாடுகள் சின்னதா மாறிடும். அவ்வளவு பெரிய எத்தனை நாள் தான் இன்னும் மிஞ்சி போனா அந்த பாடு எனக்கு இருக்கும். எத்தனை காலம் தான் இருக்கும்? ஒருவேளை எனக்கு 80 வயசு வரை இருந்தாலும் இவ்வளவு காலம் தானே. ஆனா நித்தியமான சந்தோஷம் எனக்கு எங்க இருக்குது? அப்ப அந்த சந்தோஷம் இந்த பாடுகளை விட பல மடங்கு என்னதாயிரும்? அதைத்தான் பவுல் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். அவரோடு கூட நம்மை எழுப்பி அந்த பாக்கியத்தை தருவார் என்கிற அந்த சந்தோஷத்தை கிறிஸ்து இயேசுவுக்குள், திரும்ப ஒரு சத்தியத்தை புரிஞ்சுக்க, இயேசுவுக்குள் நம்மை வைத்து பாடுகளை அனுபவித்தார், அந்த பாவங்களை வைத்து அவர் அனுபவிக்க வைத்தார். இதுதான் நம்ம விசுவாசத்துல இருக்க விசுவாசத்துக்கு ஏற்ற வார்த்தை. இயேசுவுக்குள் நம்ம பாவத்தை ஏற்றி அழித்து விட்டார். இதுதான் விசுவாசம்.
இதுல விசுவாசம் வந்தால் நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம். அப்படிப்பட்டவர்களுக்கு அதுவரைக்கும் உள்ள பாவத்தினுடைய ஆக்கினை திரும்ப அவர்களை தொடராது. மறுபடியும் அவர்கள் பிறந்த ஜீவத்துக்கு வந்துருவாங்க. அதன் பிறகு நம்ம பாவம் செய்தால் அவர் திரும்ப என்ன செய்யப்பட மாட்டார், அடிக்கப்பட மாட்டார். அதனால அதனுடைய ஆக்கினை நம்ம என்ன செய்யும், அந்த ஆக்கினைக்கு தான் நம்ம எப்படி நினைக்கணும், பரலோகத்தை நினைச்சு அந்த ஆக்கினை நிமித்தம் வழிக்கு போயிடக்கூடாது. பரலோகத்தை மேன்மையா நினைக்கலன்னா அந்த உபத்திரவங்கள் நிமித்தம் என்ன செய்வோம், நம்ம பாவத்துக்கு தான் நமக்கு ஆக்கினை, நம்ம குற்றங்களின் மீறுதலுக்கு தான் நமக்கு இந்த அவமானமும் நிந்தையெல்லாம் வருகிறது என்று நினைக்க தெரியாம நம்ம பாடுகளை வச்சு நம்ம சோர்ந்து பின்வாங்கி போயிடக்கூடாது என்பதற்காக பேதுருவும் பவுலையும் கொண்டு கர்த்தர் எழுதுகிறார். கொஞ்ச காலம் பாடங்களையும் அனுபவிக்கிற நமக்கு அதிகமான கனமகிமை வைத்திருக்கிறது என்று அறிந்து அந்த பாடுகளை சந்தோஷமாக அனுபவித்து பரிசுத்தத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்போம், மகிமை நோக்கி ஓடிக்கிட்டு இருப்போம். அல்லையிலே சொல்லக்கூடாதா? அல்லையிலே. அப்ப என்ன செய்ய மாட்டோம், சோர்வடைய மாட்டோம், பின்வாங்கி போக மாட்டோம். அல்லையிலுயா. இது ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். இதுல இந்த மகிமையை பற்றி உள்ள மேன்மையில நமக்கு ஒரு தவறு இருக்கு பாருங்க, பெரிய தவறு. அல்லேலூயா. மகிமையை பற்றிய காரியத்துல நான் தொடக்கத்துல சொன்ன அந்த காரியத்துக்கு ஒரு விளக்கத்தோட வசனத்தோட சொல்லுகிறேன். நம்ம எல்லாரும் எதுக்கு அடிமைப்பட்டு விட்டோம் என்றால் மனுஷர்களால் வருகிற பெயர் பிரஸ்தாபம். அல்லேலூயா. சிலரெல்லாம் அந்த காரியங்கள்ல கொஞ்சம் ஊக்கம் அதிகமா நிற்கும் போது ரொம்ப சங்கடமா இருக்கும். வழக்கமாத்துக்கு பட்டு குஞ்சவாணி, உனக்கு இப்படி ஒரு மகிமையானி தோணும். அல்லேலூயா. அதுக்கு தெரியாது நான் ஒரு பெரிய மகிமைக்குரியவன், நான் பெரிய ஒரு கனத்துக்குரியவன், அப்படி தங்களை நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த அவங்களுடைய உண்மையான பிறப்புல இருந்தே அவங்க சூழலை தகுதி அவங்க ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்க நமக்கு விளக்கமாத்துக்கு பட்டு குஞ்சம் மாட்டோம். அல்லேலூயா. அப்படி தோணும், உனக்கு இப்படி ஒரு மகிமையானி. அப்படி சில காரியங்களை தங்களுக்கு நான் இந்த காரியத்துல அது நடக்காது, என்கிட்ட நடக்காது, நான் விட்டு கொடுக்க மாட்டேன், இப்படி எல்லாம் நிறைய காரியங்கள் உண்டாகும். அல்லேலூயா. அதுக்கு யோவான் 12:43 எடுத்துபடி, யோவான் 12:43 படிக்காத பிள்ளைகள் படிக்க தொடங்க. அர்ச்சனை எதுக்கு இருக்கா, அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்புகிறார்கள். நல்ல கவனிச்சுங்க, அவர்கள் மனுஷரால் வருகிற மகிமையை தேவனால் பாடுகளுக்கு பின்னால வருகிற மகிமையை விரும்பாமல் ஒருவேளை பொய்யாக ஒரு பழியை சுமத்திட்டாங்க. நியாயங்கிறதா அங்க பிரச்சனை. கடைசியில் எதுல வந்துடும்னா விசுவாசிகளுக்கு நியாயம், என் பக்கம் தான் நியாயம், நான் சொல்றதுதான் உண்மை, இதுதான் சரி அப்படிங்கிற இடத்துக்கு வரும்போது பயங்கர பிரச்சனையில மாட்டிடுவாங்க. அல்லேலூயா. சகிப்புத்தன்மை, பொறுமை, நியாயம் அது அல்ல, உண்மை அது அல்ல. அவங்க செய்கிறது தவறு, அவங்க செய்கிறது குற்றம் என்று தெரிந்து விட்டு கொடுக்கணும் பாருங்க. மனசுல அதுதான் நான் சொல்றது. அல்ல நமக்கு பக்கம் என்ன வந்துடும், நியாயங்கிற மண்ணாங்கட்டி வந்து கொடுக்க நிற்கும். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது நியாயத்துக்கு அப்பாற்பட்ட அக்கிரமத்தை ஏற்றுக்கொள்ளுவது. அல்லேலூயா. அதுல மனுஷரால் வருகிற மகிமை அழியும். அப்படியா, நான் அப்படி நினைக்கவே இல்லை. அப்படியா, அந்த மனுஷன் அப்படி நினைக்கவே இல்லை. அல்லேலூயா. நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன், இப்ப முடிச்சு ஒரு காரியத்தை பேசுறால நீ நாசமா புறவை மாற்றி தான் பேசுவார், பொறுக்க மாட்டான். ஏன்னா உள்ளுக்குள்ள சாகடிக்கப்படாதது. பெரிய தீங்கு என்னன்னா மனுஷனால் வருகிற மகிமையை தேடுவது. மனுஷனால் வருகிற மகிமையை விசுவாச பிள்ளைகள், விசுவாசித்து பாவ மன்னிப்பை பெற்ற பிள்ளைகள் ஒரு நாளும் தேடக்கூடாது. இயேசு கிறிஸ்து நான் மனுஷனால் வருகிற மகிமை என்ன செய்கிறது இல்லை, தேடுகிறது இல்லை என்று 5ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷம் 44 இயேசு கிறிஸ்து சொல்லுவார். அல்லேலூயா. ஆனா நம்ம அந்த மகிமையை தான் என்ன செய்வோம், அதிகமா தேடுவோம். 5:42 படி யோவான் சுவிசேஷம், உங்களுக்குள் தேவ அன்பு இல்லை என்று காண்கிறேன். அல்லேலூயா. 42 40 வசனம் படி, இல்ல 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 இல்ல
இல்லை இல்லை இல்லை. அது 12:40-42 விளக்கத்தை படிக்கிறதுக்காக வச்சிருக்கிறேன். ஆமென். யோவான் 5:41, நான் மனுஷனால் வருகிற மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. அல்லேலூயா. என்ன கவனிங்க எல்லாரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிச்சுங்க. நான் மனுஷனால் வருகிற மகிமையை நிச்சயிக்கிறது இல்லை, ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. பிலாத்து இயேசுவை விடுதலை செய்யும் சித்தமாய் அவன் என்ன செய்தாய் என்று கேட்கிறான். இவங்க சொல்ற குற்றங்களுக்கெல்லாம் நீ பதில் ஒண்ணு சொல்றது இல்லையா? ஒன்ன சிலுவையில் அறையும் ஒன்று விடுவிக்க எனக்கு என்ன உண்டு, அதிகாரம் உண்டு என்று சொல்லுகிறான். அவர் மௌனமா இருக்கிறார். அல்லேலூயா. அவன் பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாவிட்டால் என்கிட்ட உமக்கு ஒரு அதிகாரம் இல்லைன்னு சொல்லி சும்மா இருக்கிறார். அவன் விடுவிக்க சித்தமா இருக்கிறான்னு தெரிந்தும் அப்ப இவன் இவ்வளவு பெரிய பாவி, அதனால இவன் இந்த சிலுவை காணாது, இதுக்கு மேல இவனை அடிக்கணும், எரியணும், கொல்லணும் அப்படின்னு நினைக்கிறதற்கு பாவம் அறியாம பாவம் செய்யாம இருக்கிறவர் சம்மதிக்கிறார். அதாவது மனுஷனால் வருகிற மகிமையை நான் ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை, தேவனால பிதாவின் சித்தத்தை செய்து அவரால் வருகிற கணத்தை தான் நான் எதிர்பார்க்கிறேன். அவருடைய சித்தத்தை செய்கிறதா எனக்கு எதுவா இருக்குது, போஜனமா இருக்கிறது. நமக்கு எது முக்கியமா இருக்குது? நம்ம வஞ்சிக்கிறதே மனுஷன் மத்தியில என்ன குறைச்சி சொல்லிட்டாங்க, என்ன அவமானப்படுத்திட்டாங்க, தாங்க முடியாம அப்படி மூச்சு முட்டிட்டு திரிவாங்க. ஆமா, இப்படி பேசி போட்டார், நான் அசையவே மாட்டேன். என்ன அதுக்கு மேல பல மடங்கு பேசினாலும் அசைய மாட்டேன். அல்லேலூயா. மூச்சு எனக்கு உடனே தெரியும். இதுல கொஞ்சம் மானம் போயிட்டு, இதுல கொஞ்சம் பேரரசாவ போயிட்டு, இதுல மாத்திரம் இந்த குற்றப்படுத்தப்படாம இருந்தா அடுத்த முதல்வர் யாரு தான், இவிய தான். அப்படி அங்க தானத்துல இருந்தாங்க. அதுக்கு நான் 2 வார்த்தையை போட்டு என்ன செய்தேன், அவளை கேவலப்படுத்திட்டேன். அதனால மூச்சு முட்டிக்கிட்டே திரிவாங்க. இதை கேட்டுக்கிட்டு ஒருத்தர் கோழி சொல்ல ஓடி போவோம்னு பாட்டு சொன்னாரு. அல்லேலூயா. ஆனா குப்பை அசைய மாட்டேன், நான் இரும்பு இருதயத்தோட இருப்பேன். அவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சாங்க நான் சொல்லுவேன். அவங்க முட்டுல ஒண்ணு தெரியும், இது இன்னாரெல்லாம் நம்மளை இன்னைக்கு கேவலமா நினைச்சிருவாங்க, இன்னாரெல்லாம் கேவலமா நினைச்சிருவாங்க. சிலவெல்லாம் அப்படி மொத்தம் பார்ப்பா, கண்ணீரா பாரு, என்ன இப்படி பேசுறாரு, பொறுத்து போறேன். நீ பொறுத்து போய் இல்லைன்னு சொல்ல போய் முட்டிடுச்சான் எனக்கு. அல்லேலூயா. உன்கிட்ட சொல்லி உன்னை இதை ஞாபகப்படுத்தி உனக்கு உணர்த்த வேண்டிய கடமை. உன்னை நான் நேசிக்கிறதுக்கு அடையாளமே இதுதான். அல்லேலூயா. அதனால மனுஷரால் வருகிற மகிமையில ரொம்ப ஜாக்கிரதை என்ன செய்யணும், இருக்கணும். 1 சாமுவேல் புத்தகம் ஒரு சம்பவத்தை 2 நிமிஷத்தை சொல்லி முடிக்கும்படி 15ஆம் அதிகாரத்துல நாம படிக்கிறோம். கர்த்தர் அமலேக்கு, நான் என் பிள்ளைகளை எகிப்திலிருந்து கூட்டிட்டு வரும்போது குறுக்க வந்து ஒரு பெரிய யுத்தத்தை செய்ய வச்சு என் பிள்ளைகளை என்ன செய்து போட்டான், சோர்ந்து போக பண்ணி போட்டான். அதனால ஆமென், நீ ராஜாவா, உன்னை ராஜாவா அபிஷேகித்திருக்கிறேன், உன் பக்கத்துல நான் இருக்கிறேன், உன்னோடு இருக்கிறேன், உன் ஜனங்களோடு இருக்கிறேன், அமலேக்கு பூமியில இராதபடி என்ன செய்திரு, அழிந்து போடு அப்படின்னு சொல்லி சாமுவேலை கொண்டு இந்த இவங்கிட்ட சவுல்கிட்ட பேசி கர்த்தர் அனுப்பினார். அவன் அங்க போய் பார்த்தான். இவரு இந்த மனுஷர்கள் ஐயாடி கூப்பிட்டாங்கன்னா, அன்பு செய்யிட்டாங்கன்னா உடனே என்ன செய்வார், ஐயா அப்படியே அதை எப்படி சொல்ல முடியும், நமக்குள்ள சுவிசேஷம் சொல்ல முடியாம நிறைய பேர் நாசமா போறது. இனி உருப்பட மாட்டான்னு சொல்றதுக்கு வாய் என்ன செய்யாது, வராது. நீ உருப்படவே மாட்டா. இவ்வளவு சொல்லி நீ கேட்கலாம், உருப்பட மாட்டா, சொல்ல மாட்டாங்க, வாயத்திறந்து சொல்ல மாட்டாங்க. காரணம், அப்படியெல்லாம் பேசப்படாது, அப்படியெல்லாம் என்ன செய்யப்படாது, பேசப்படாது. அவரு அப்படி பேச சொல்லுவாரு, இவன் என்ன செய்ய மாட்டான், பேச மாட்டான். இவருக்கு அங்க போன உடனே நிறைய பிடிப்பாமே, ராஜா நீங்க எப்படி உங்க எப்படி அற்புதமா கர்த்தர் உங்களை எப்படி ஆக்கியிருக்காருன்னு கட்டுக்கொண்டு புகழ்ந்தா எல்லாரையும் கூட்டிட்டு எடுத்துட்டு அங்கிருந்து இங்க வந்து அங்க அமலேக்கு அழிச்சிட்டு வாடின்னு சொன்னாங்க. அமலேக்கில் உள்ளவங்க கொண்டு வச்சுக்க சாப்பாடு போட்டு விருந்து வச்சுக்கிட்டு இருக்கிறான் சவுல். அல்லேலூயா. சே சொல்லுவாங்க எல்லாரும். அதுக்கு அங்க உடனே முறிச்ச பேசுறது, இப்படியா சொல்லி சொல்றது, இவருக்கு பேச தெரியாது, அப்படி இப்படின்னு எல்லாம் தீர்மானம் பண்ணிடுவாங்க. அல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப வருத்தப்பட்டார். சாமுவேல்கிட்ட வருத்தப்பட்டார், சாமுவேலுக்கு போனார். அல்லேலூயா. என்ன செய்யிட்டு வந்தீர், உங்களுடைய தேவனாகி கர்த்தர் சொன்னபடி நான் போய் அமலேக்கு அழிச்சு எல்லாம் வந்துட்டேன் அப்படின்னு சத்தம் கேட்குது. ஆடு மாடெல்லாம் கொண்டு நிறைய அவங்க தொழுவுக்கு அந்த பக்கம் கட்டியிருக்காது. அது சரி, கர்த்தருக்கு பலியிடு அங்கிருந்து ஒரு வேறு கூட வைக்காம அவளை எரிச்சிட்டு வாடி சொன்னதுக்கு பலியிட கொண்டு வந்தியா, நம்பிக்கை துரோகம் செய்தா, 2 செய்தா நீ. அல்லேலூயா.
அமலேக்க நிலத்துல வைக்க கூடாதுன்னு சொல்லி நான் உனக்கு அனுப்பி விட்டுருக்கிறேன், நீ அப்படி செய்தியான்னு சொல்லி கர்த்தர் மிகவும் வருத்தப்படுகிறார். நீ கர்த்தரை துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி சாமுவேல் என்ன செய்தார்? சாமுவேல் என்ன செய்தார்? ஆமா, 24, 25 வசனத்துப்படி அப்பொழுது சவுல் நோக்கி, ஆமா இப்ப பாருங்க சவுலுக்கு நடிப்பை பாருங்க, கள்ளத்தனத்தை பாருங்க. நான் அல்லேலூயா இப்ப செய்துட்டு வந்தது அவங்க அவ்வளவு வரையும் மேன்மைப்படுத்தி அவங்கிட்ட நல்ல பிள்ளையாகி அவங்கள கொண்டு வந்துட்டான். அடுத்தால இவரு குற்றப்படுத்தணும்னா இவர்கிட்ட நல்ல பிள்ளையாக பாருங்க சவுல். எப்படிப்பட்ட ராஜ்கலா இருக்கணும்? அல்லேலூயா. நீ அங்க இருந்து அவ்வளவு பேரையும் ஐக்கியப்படுத்தி அவங்க அழிந்தே கொண்டு வந்துட்டான். அப்படி சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசி குற்றப்படுத்தின உடனே உமக்கும் உம்மட்டையும் ஐக்கியமா தான் இருக்கு. அல்லேலூயா. எனக்கு கர்த்தருக்கும் உமக்கும் நீர் உங்க சொல்ல போல கேட்கிறேன்னா எல்லாருக்கும் நான் யாரு? எல்லாருக்கும் யாரு? ஆமா, என்கிட்ட யாரும் அப்படி நடக்கப்படாது, எனக்கு பிடிக்காத சுபாவம் தான். நான் எல்லாருக்கும் யாரு? கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிறகு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவங்க கிறிஸ்துவுக்கு மாத்திரம்தான் நல்ல பிள்ளையா நடக்க முடியணும். அல்லேலூயா. ஆமா, நம்முடைய வேதத்தை மனுஷர் காத்து நடாவதபடியால் கண்கள் இருந்து என்ன பாய்கிறது? நீர்த்தாரைகள் ஓடுகிறது. அல்லேலூயா. ஆமா, அப்படி சொல்லி அழுகிறான் தாவீது. உம்முடைய வேதத்தை நான் பிரசங்கிட்டு அவங்க கேட்கல, என் கண்ணுல இருந்து கண்ணீர் வருதுங்கிறான். அல்லேலூயா. வேதத்தை கேளாத துன்மார்க்கர் நிமித்த நடுக்கம் என்னை துட்டித்தது என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. இது எல்லாருக்கும் தாளம் போட்டுட்டு எல்லாருக்கும் நல்ல பிள்ளை. ஆமே, தேவனுக்கு ரொம்ப கோபமான காரியம் அப்படி கர்த்தருடைய கட்டளையும் மீறினாலே பாவம் செய்து என்ன செய்யும்? மன்னியும் படி பயந்து. அல்லேலூயா. கூட வந்தவங்க எல்லாம் இப்படி சொல்லலாம் கண்டி அதை செய்துட்டேன், அல்ல எனக்கு அது பிரியம் கிடையாது, நான் அப்படிப்பட்டவன் இல்லைன்னு சொல்லி 25 வருஷத்து வரதுபடி இப்போதும் என் பாவத்தை மன்னித்து ஏன் கூட வந்து நான் கர்த்தருக்கு இருக்கிற பலியை ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக சந்தோஷமாக பலி செலுத்தி நீ நம்ம எல்லாருக்கும் சாப்பிடுவோம். அப்போ நான் கர்த்தருக்கு விரோதமா நடக்காம ஏற்றவன நடந்தேன்னு ஜனங்கள் நம்ம ஜனங்கள் என்ன செய்வாங்க? இப்ப அமலேக்கியரை கைக்க கொடுத்துட்டு அமலேக்கிட்ட நல்ல பிள்ளை ஆயாச்சு. அடுத்த நம்ம ஜனங்களா என்ன செய்வாங்க? ஆமே, அப்படி நினைப்பாங்க. 30 வசனத்தை வேறபடி அதற்கு அவன் ஆமை பாவம் செய்த நீ இப்படி செய்துட்டு என்கிட்ட இப்படி கேட்கிறியான்னு இப்போது ஜனங்களுக்கு முன்பாக என்ன ஜனங்கள் குற்றவாளியாக நினைச்சிடாம நல்லா கவனி, கர்த்தர் என்ன சரியானவன் என்று நினைக்க வேண்டும் என்று நீ நினைத்தான். ஆமேன். உன்னை சார்ந்திருக்கிற அவ்வளவு பேரும் உன்னை பகைக்கணும். அப்படிதான் அப்பதான் நீ கர்த்தருக்கு பிரியமா நடக்க முடியும். சத்தியமா கர்த்தருக்கு சாமி பிரியமா நடக்கணும்னா கர்த்தருக்கு விரோதமா நடக்கிற யாரா இருந்தாலும் அவங்களுக்கு விரோதமா நீ நடத்தாதான் கர்த்தருக்கு பிரியமா நடக்க முடியும். அல்லேலூயா. அதுல போய் கொஞ்சம் எண்ணெய் போட்டு தடவி அவங்களுக்கு பிரியமானது அவங்களுக்கு ஏற்றதுன்னு சொல்லி செய்துட்டேன்னா கர்த்தருக்கு ஐஸ்கிரீம் கொடுத்துருவா, கர்த்தரை பகைச்சிருவா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமே, நீர் வாரம் பள்ளிய குசின்னு சொன்ன உடனே மூப்பருக்கு முன்பாகவும் கனம் பண்ணும். கைத்துக்கிற அல்லையிலே சொல்லுங்க. ஆமே, நீ 2 கம்பெனி நான் கர்த்தருக்கு துரோகம் பண்ணான்னு சொல்லி பவுல் சாமுவேல் ஏசிட்டு இருக்கிறாரு. ஆனா நீ ஜனங்களுக்கு முன்னால வந்து என்ன கொஞ்சம் மதிப்புப்படுத்திடும். ஆமே, இந்த எண்ணம் இருந்தா மனுஷரால் வருகிற மகிமை தேடி அழிந்த சவுல் ரொம்ப முக்கியமா உனக்கு தெரிய வேண்டும். நிறைய உதாரணங்கள் இருக்கிறது, அதை சொல்வதற்கு நேரம் இல்லை, வசனங்கள் இருக்கும். பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. பாவினான் கிருபை தாரும் மீண்டும் தருணம் தாரும் சுயத்தை மோற்றம் வெறுத்து விட்டு உண்மையாய் உந்தன் வழி நடக்க பாவினான் மீண்டும் தருணம் தாரும் சுயத்தை பாடுவாய்ந்து விட்டு உண்மையா உந்தன் வழி நடக்க பாவினா கிருபை தாரும். அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். மகிமை மேல் மகிமையுடைய 2 பாவம் சொன்னேன். ஒன்று, இதுவரைக்கும் உள்ள பாவத்தை அவர் எனக்கு நீக்கி எனக்காக காயப்பட்டு அடிக்கப்பட்டு அதில் மன்னித்து என்னை அதிலிருந்து விடுவிக்கிறதா ரட்சிப்பு. அதன் பிறகு நீ மறுபடியும் பிறந்து விடுகிறாய். அந்த பாவத்துக்கு உனக்கு சம்பந்தம் இல்லை. நீ மறுபடியும் ஞானஸ்தானத்துக்கு அடையாளமாக உனக்கு வந்து நிற்கிறது. ஞானஸ்தானத்துக்கு பிறகு ஆமென், கிறிஸ்துவனுடைய விடுதலை உனக்கு வந்து பாவம் செய்யாமைக்கு ஒத்தாசையாக இருக்குமே தவிர, பாவம் செய்தால் நீ ஆக்கினைக்கு. ஆமென். அவர் எப்படி பாவத்துக்கு ஆக்கினை அடைந்தாரோ அதே ஆக்கினை. அல்லேலூயா. பிள்ளைகளானால் சுதந்திரமாமே கிறிஸ்துவுடனே கூட ஆமென் நாம அந்த பாக்கியத்தை அடைவதற்கு பாடுபட்டால் அப்படி ஆகும். அல்லேலூயா. அவரோடு கூட பாடுபட்டோம், அவரோடு கூட மரித்தோம், ஆனால் அப்படி நடக்கும் என்று நாம் படிக்கிறோம். நல்லா கவனிச்சுக்க. பாவத்துக்குரிய ஆக்கினை அவர் அடைந்தது நமக்கு ஞாபகமாக்கி ஆமென் நம்ம பரிசுத்தப்பட்டதற்கு அடையாளமான ரட்சிப்பை அசட்டை பண்ணி அப்படியே இந்த கல்ல என்னத்தையும் உழுகின மாதிரி நிற்காத, நொறுகுண்ட இதயத்தோடு நிற்கலைன்னா திரும்பவும் செய்ய 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 ஆக்கினை கூடிக்கிட்டே இருக்கும். பாவம் செய்ய 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 ஆக்கினை கூடிக்கிட்டே இருக்கும். ஒரு பாவமும் பரலோகத்துக்கு உன் கூட வராது. ஒரு பாவமும் உன்னை பரலோகத்துக்கு போக விடாது. அதற்காக ஒரு வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயம் இருக்கிறது. அந்த பாவம் அந்த பட்டயம் ஒன்று வெளியே தள்ளி ஆக்கினைக்குள்ளாக தள்ளி ஆக்கினவளம் அனுபவிச்ச பிறகுதான் அந்த பட்டயம் உள்ள விடும். அல்லேலூயா. திரும்ப திரும்ப பாவம் செய்யாத ஆக்கினை பத்திரப்படுத்த வைக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த ஆக்கினை அடைந்த பிறகுதான் முதல்ல உள்ள பாவம் அவ்வளவு ரட்சிப்பு என்கிற அந்த காரியத்துல முடிஞ்சு போச்சுது. விசுவாசித்து பாவத்திலிருந்து விடுதலை அடைந்தார், மன்னிப்பு அடைந்தாயிற்று, ரட்சிப்பு. அதன் பிறகு மறுபடியும் பிறந்த பிறகு பாவம் செய்தால் நீ ஆக்கினை அடைந்து மாத்திரம்தான் என்ன செய்ய முடியும், அந்த ரட்சிப்பை பரலோகத்துக்கு எடுத்த பாக்கியத்தை அடைய முடியும் என்பதற்கு விளக்கத்தை நான் சொல்லி இருக்கிறேன். மகிமையின் மேல் மகிமைக்குரிய விளக்கம் அதுதான். சுய மகிமையை தேடாத ஜாக்கிரதையாக ரட்சக நாமத்தில் நல்ல பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய மனோகர ஐக்கியமும் தயவும் காருண்யமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.